வணக்கம். இந்த காணொலியில 9ஆம் வகுப்பு தமிழ் புத்தகம் பழைய புத்தகத்திலிருந்து டேர்ம் 3ல இருக்கக்கூடிய இயல் 1 வந்து பார்க்க போறோம். முதல்ல திருக்குறள் கொடுத்திருக்காங்க. அதிகாரம் பாத்தீங்கன்னா சான்றாண்மை. சிலபஸ்ல இது இருக்கிறதால ரொம்ப முக்கியமான அதிகாரம். சான்றாண்மை என்ன, அதனுடைய பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா பண்புகளால் நிறைந்து நிற்றல் தான் சான்றாண்மை. பண்புகளால் நிறைந்து நிற்றல்னா நல்ல விஷயங்களை பண்ணக்கூடியவங்க தான் சான்றாண்மை அப்படின்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் குறள் பாருங்க, கடன் என்ப நல்லவை எல்லாம். கடமை. கடன் அதனுடைய பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த குறள்ல கடன் என்ற வார்த்தைக்கான பொருள் கடமை. கடமையா கொள்பாங்களாம். எதுன்னா நல்லவை எல்லாம் கடன் அறிந்து, அதாவது அவங்களுடைய கடமையா கொள்வாங்க. எதுன்னா நல்லவை எல்லாம் செய்யறதெல்லாம் அவங்க கடமையா கொள்வாங்க. யார் இப்படி நல்லதை செய்யறது அவங்களுடைய கடமையா கொள்வாங்கன்னா சான்றாண்மை மேற்கொள்பவர். சான்றோர்களா இருப்பாங்க இல்லையா, அவங்க நல்லதை செய்யறத அவங்களுடைய கடமையாக கொண்டிருப்பாங்க. இலக்கண குறிப்பு. என்ப என்றது பலர்பால் வினைமுற்று. என்ப பலர்பால் வினைமுற்று. மேற்கொள்பவர் என்றது வினையால் அணையும் பெயர். மேற்கொள்பவர் வினையால் அணையும் பெயர். குணநலம் சான்றோர் நலனே பிற நலம் எந்நல துள்ளது மன்றோ. சான்றோர்னா நல்ல குணங்களை நிறைந்தவர் என்ற பொருள். குணநலம் சான்றோர், நல்ல குணங்களை இருக்கிறவங்க தான் சான்றோருடைய நலன், அதாவது நல்ல விஷயங்களை நற்குணங்களில் சிறந்திருத்தலே சான்றோருடைய பெருமை. குணநலம் சான்றோர் நலனே, நல்ல குணங்கள் இருக்கிறதா அவங்க சான்றோர்களுடைய பெருமை. பிற நலம், அதை தவிர்த்து நல்ல குணங்கள் தவிர்த்து பிற நலம் எந்நல துள்ளது மன்றோ. எந்நல துள்ளது மன்றோ. மற்ற நலங்கள் எல்லாம் எந்த வகையிலும் பெருமையை சேர்க்காது. துள்ளதுன்னா அந்த எந்நல துள்ளது மன்றோன்னா எவ்வகையிலையும் பெருமையை சேர்க்காது என்றத சொல்றாங்க. இலக்கண குறிப்பு பாருங்க, சான்றோரன்னா நல்ல குணங்களை நிறைந்தவர். இலக்கண குறிப்பு துள்ளதும் உம்முல முடியுது, 3 அசைகளா அது பிரிக்க முடியுதுன்னா அது என்னதுன்னு பாத்தீங்கன்னா இன்னிசை அளபடை. அன்று என்றது குறிப்பு வினைமுற்று. அன்று என்றது குறிப்பு வினைமுற்று. இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம், என்ப என்றது பலர்பால் வினைமுற்று, அன்று என்றது குறிப்பு வினைமுற்று. அன்பு நான் ஒப்புரவு கண்ணோட்டம் வாய்மையோடு 5 சால்பு ஊன்றிய தூண். அதாவது அன்பு, ஞானம்னா ஞானம், ஒப்புரவு அண்ணா உதவுதல். இந்த குறள்ல ஒப்புரவுக்கு உதவுதல் ஒரு சில இடத்துல படிச்சிருப்போம். ஒப்புரவுன்னா எல்லாரையும் சமமாக பாக்குறது. சோ அந்த இங்க ஒப்புரவுக்கு என்னன்னா உதவுறது. சோ அன்பாக இருக்கிறது ஞானம், ஒப்புரவு, கண்ணோட்டம்னா உயிர்களிடத்து இரக்கம் கொள்றது, வாய்மை என்ன உண்மை. இந்த 5ம் தான் சான்றாண்மையை தாங்கக்கூடிய தூண்கள் அப்படின்னு கேட்கிறாங்க. நம்மளுக்கு எக்ஸாம்ல கொஸ்டின் கேட்ட எப்படி கேட்பாங்கன்னா, சான்றாண்மையை தாங்கக்கூடிய தூண்கள் எது அப்படின்னு கேட்பாங்க. சான்றாண்மையை தாங்கக்கூடிய தூண்கள் 5. அன்பு நான் ஒப்புரவு கண்ணோட்டம் வாய்மை. அன்பு நான் ஒப்புரவு கண்ணோட்டம் வாய்மை. நான் அண்ணா ஞானம், ஒப்புரவன்னா உதவுதல், கண்ணோட்டம் அண்ணா உயிர்கள் எடுத்து இரக்கம், வாய்மை அண்ணா உண்மை. இலக்கண குறிப்பு. கண்ணோட்டம் என்பது தொழில் பெயர். இதுல ஏகதேச உருவக அணி பயின்று வந்திருக்கு. அன்பு நான் ஒப்புரவு கண்ணோட்டம் வாய்மையோடு 5 சால்பு ஊன்றிய தூண்ல என்ன அணி பயின்று வந்திருக்குன்னா ஏகதேச உருவக அணி. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா 5 தூண்களா அன்பு நான் ஒப்புரவு கண்ணோட்டம்னு ஒரு 5 விஷயங்களை பத்தி பேசுறோமா, அப்போ ஏதாவது ஒண்ணு போட்டா ஆன்சர் ஆகுமா, ஆகாது. ஏதாவது ஒண்ணு போட முடியாது, ஏதாவது ஒண்ணு போட முடியாது. ஏகதேச உருவக அணி, ஏதாவது ஒண்ணு போட முடியாது, ஏகதேச உருவக அணி என்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க, கொல்லா நலத்தது நோன்மை பிற தீமை சொல்லா நலத்தது சால்பு. நோன்மை என்ன, அதனுடைய பொருள் தவம். நோன்மை என்ன அதனுடைய பொருள் பாத்தீங்கன்னா தவம். கொல்லா நலத்தது நோன்மை, அதாவது தவம் என்பது பிற உயிர்களை கொல்லாம இருக்கிறது தான். கொல்லா நலத்ததே நோன்மை. பிறர் தீமை சொல்லா நலத்தது சால்பு. பிறர் தீமைன்னா மற்றவங்களுடைய தீய விஷயங்கள், பிறரை பத்தி தீமையா சொல்லாம இருக்கிறது தான் சான்றாண்மை. சால்புன்னா சான்றாண்மை. அதாவது தவம் இருக்கிறதுன்றது என்னன்னு பாத்தீங்கன்னா பிற உயிர்களை கொல்லாம இருக்கிறது தவம் அப்படின்னு சொல்றாங்க. நோன்மை என்ன தவம், கொல்லா நலத்தது நோன்மை. அதே சால்புன்றது எதை மீன் பண்ணதுன்னா மற்றவங்களுடைய குறைகளை, பிறர் தீமை சொல்லா நலத்தது சால்பு. மற்றவங்களுடைய குறைகளை சொல்லாம இருக்கிறது தான் சான்றாண்மை அப்படின்னு சொல்றாங்க.
இலக்கண குறிப்பு வந்து பாருங்க, கொல்லா நலத்தது, கொல்லாத, சொல்லாத. அப்ப இதுல என்ன வந்திருக்கு, ஈர் எழுத்து கெட்டு வந்ததால ஈறு கெட்டு எதிர்மறை பெயரெச்சம். சேம் டைம் வந்து அந்த வார்த்தையும் எதிர்மறையா இருக்கும், கொல்லாத, செய்யாத, சொல்லாத. அப்ப எதிர்மறையா இருக்கும், ஈர் எழுத்து கெட்டு வந்ததால ஈறு கெட்டு எதிர்மறை பெயரெச்சம். அடுத்து வந்து பாருங்க, ஆற்றுவார் ஆற்றல் பணிதல் அது சான்றோர் மாற்றாரை மாற்றும் படை. இங்க ஆற்றுவார் ஒரு செயலை செய்பவங்க. ஆற்றல் என்ற வார்த்தைக்கான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா வலிமை. சோ ஒரு செயலை செய்பவங்களுடைய வலிமை வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா பணிதல், பணிவோட நடந்துக்கிறது தான் வந்து வலிமை அப்படின்னு சொல்றாங்க. அது சான்றோர் மாற்றாரை மாற்றும் படை. அது வந்து சான்றோர்களுக்கு வந்து என்ன பண்ணுமா, மாற்றாரை மாற்றும் படை. அவங்களுடைய பகைவரையே, மாற்றாரன்னா பகைவரையே அவங்க பகைமையில இருந்து மாற்றி அவங்கள வந்து நட்பு கொள்ளுவதற்கு வந்து ஏற்ற கருவின்னு சொல்றாங்க. அந்த பணிந்து போறதுதான் வந்து இங்க ஒரு கருவியே. நம்மளுடைய பகைவரையும் வந்து அவங்க மனசை மாத்தி நம்மளோட நட்பை நடக்க வைக்கிறதுக்கான இது என்னன்னு பாத்தீங்கன்னா பணிவுதான் சொல்றாங்க. ஆற்றுவார் ஆற்றல் பணிதல் அது சான்றோர் மாற்றாரை மாற்றும் படை. ஆற்றுவாரனா செயல் செய்பவர், ஆற்றலனா வலிமை, மாற்றாரனா பகைவர். பணிவோட நடந்தோம்னா மாற்றாரும் நம்மளோட நட்போட பழகுவாங்க. பணிதல் என்றது தொழில் பெயர், ஆற்றுவார் மாற்றுவார் என்றது வினையால் அணையும் பெயர். சால்பிற்கு கட்டளை யாதெனின் தோல்வி துளையல்லார் கண்ணும் கொளல். சால்புன்னா பார்த்தோம் இல்லையா, சான்றாண்மை அப்படின்னுட்டு. துளையல்லார்னா அதனுடைய பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆற்றலில் குறைந்தவர். கட்டளை என்றது உரைக்கல், துளையல்லார் ஆற்றலில் குறைந்தவர். சோ இப்ப குறள்ல என்ன சொல்றாங்கன்னா, சால்பிற்கு கட்டளை யாதெனின், அதாவது சான்றாண்மையோர்களுக்கு கட்டளை அந்த உரைக்கல் வந்து எது அண்ணா, தோல்வி துளையல்லார் கண்ணும் குழல். அதாவது தோல்வி வந்து அடைறாங்க யார்கிட்ட, துளையல்லார்னா ஆற்றலில் குறைந்தவர். அந்த சான்றாண்மை உடையவங்க அவங்களுடைய உரைக்கல்லாம் வந்து எது அப்படின்னா, அவங்கள விட வலிமையில குறைந்தவங்க கிட்ட தோல்வி அடையும் போது அது வந்து ஒத்துக்கிறது. ஆமா நான் உங்ககிட்ட தோத்துட்டேன்றது ஒத்துக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. தம்மை விட ஆற்றல் குறைந்தவரிடத்து ஏற்பட்ட தோல்வியையும் ஒப்புக்கொள்ளுதல் வேண்டும். அப்பன்பே ஒருவரின் சான்றாண்மையை அளந்தறிவதற்கான உரைக்கல் ஆகும். அதுதான் வந்து அவங்கள வந்து சான்றாண்மை எந்த அளவுக்கு அவங்க இருக்காங்கன்னுட்டு அளந்து அறிவதற்கான உரைக்கல் அப்படின்னு சொல்றாங்க. சோ துளையல்லார்னா ஆற்றலில் குறைந்தவர். இன்னா செய்தாருக்கும் இனியவே செய்யாக்கள் என்ன பயத்ததோ சால்பு. அதாவது இன்னான்னா தீங்கு, நம்மளுக்கு வந்து ஒரு தீங்கு செய்யறாங்கன்னா, இன்னா செய்தாருக்கும் நம்மளுக்கு தீங்கு செய்தவங்களுக்கும் இனியவே செய்யாக்கள், இனிமையே செய்யணும். அப்படி செய்யலன்னா, இனியவே செய்யாக்கள், இனியவை வந்து செய்யலன்னா என்ன பயத்ததோ சால்பு. அப்படி செய்யலன்னா அதனால அந்த சால்புக்கு வந்து என்ன பயன், சால்புன்னா சான்றாண்மைனால என்ன பயன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப என்ன சொல்றாங்க, தீங்கு செய்தவங்களுக்கும் நன்மையே செய்யணும். அப்படி நீங்க நன்மை செய்யலன்னா சான்றாண்மைக்கான என்ன பயன் இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. இன்னான்னா தீங்கு, இனியன்னா நன்மை, செய்யாக்கள்னா செய்யா விடத்து. இன்மை ஒருவருக்கு இழிவென்று சால்பென்னும் திண்மையுண்டாக பெறின். இன்மைன்னா வறுமை, இன்மைன்னா இந்த குறள்ல வந்து என்னன்னா வறுமை. இன்மை ஒருவருக்கு இழிவு கிடையாது. வறுமையா நம்ம இருக்கிறோம்னா அது வந்து நம்மளுக்கு இழிவு வந்து ஒரு இழிவான விஷயம் வந்து கிடையாது. சால்பென்னும் திண்மையுண்டாக்க பெறின், அதாவது சால்பன்னா சான்றாண்மை, அந்த சான்றாண்மை வந்து திண்மையுண்டாக்க பெறின். திண்மைன்னா வலிமை, சால்பென்னும் மன உறுதி உண்டாக பெறாமல் இருக்கிறதா ஒருவருக்கு இழிவு அப்படின்னு சொல்றாங்க. சால்பன்னா சான்றாண்மை, அந்த சான்றாண்மை என்ற ஒரு வலிமை வந்து பெறாம இருப்போம் இல்லையா, அதுதான் வந்து ஒரு இழிவான விஷயம், ஒரு குறையான விஷயம் அப்படின்னு சொல்றாங்க. சால்பென்னும் மன உறுதி உண்டாக்க பெருமானால் ஒருவனுக்கு பொருள் இல்லாததனால் ஏற்படும் வறுமை வந்து ஒரு குறையாகாது அப்படின்னு சொல்றாங்க. சோ சான்றாண்மை என்றது ஒருத்தர் பெற்றிருந்தாங்கன்னா அவங்களுக்கு வறுமை இருக்குன்னா அது வந்து ஒரு இழிவான விஷயம் கிடையாது என்றதை குறிப்பிடுறாங்க. இன்மை என்பது வறுமை, இழிவன்று அண்ணா இழிவானதன்று, திண்மை அண்ணா வலிமை. இலக்கண குறிப்பு, இன்மை திண்மை என்பது பண்பு பெயர்கள். ஒருவருக்கு என்றதை எப்படி பிரிக்கலாம், ஒருவன் குட்டல் கு, இழிவன்று இழிவு குட்டல் அன்று, சால்பெனும் சால்பு குட்டல் என்னும். ஊழி பெயரினும் தாம் பெயரார் சான்றாண்மைக்கு ஆழி எனப்படுவார். ஊழி என்ன உலகம், ஆழி என்ன கடல்.
இந்த சான்றாண்மை பண்புகளை நிறைந்திருக்கிறவங்க இந்த கடல் வந்து அந்த ஊழிக்காலம் இந்த புயல் அதெல்லாம் வரும்போது மாற்றம் அடையும் இல்லையா, அப்படி மாற்றம் அடைஞ்சாலும் அந்த சான்றாண்மையில இருக்கிறவங்க மாற மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சான்றாண்மை என்னும் பண்பிற்கு கடல் என்று புகழப்படுபவர், சான்றாண்மைக்கு ஆளி எனப்படுபவர், சான்றாண்மை என்ற பண்பிற்கு கடல் என புகழப்படுபவர். ஊழி பெயரினும் தாம் பெயரார். ஊழி என்ன உலகம், உலகமே அழியும் ஊழிக்காலம் வந்தா கூட தம் நிலையில் வேறுபட அவங்களுடைய நிலைமையில இருந்து மாறுபட மாட்டாங்க, அப்படியேதான் இருப்பாங்க. சோ சான்றாண்மைக்கு ஆளி எனப்படுபவர், சான்றாண்மை என்னும் பண்பிற்கு கடல் போன்ற புகழுடையவங்க. ஊழி பெயரினும், உலகமே அழியும் ஊழி காலம் வந்தாலும் அவங்களுடைய நிலையில இருந்து வேறுபடாம அப்படியே இருப்பாங்க. ஊழி என்ன உலகம், ஆழி கடல். சான்றவர் சான்றாண்மை குன்றின் இரு நிலந்தான் தாங்காது மண்ணோ பொறை. அதாவது சான்றவர் சான்றாண்மை குன்றின், சான்றவர் இந்த சான்றாண்மை மிக்கவங்க அதுல அவங்களுடைய பண்புகள்ல இருந்து குன்றின் குறைந்ததுன்னா, அந்த சான்றாண்மை என்ன நல்ல பண்புகள்னு பார்த்தோம் இல்லையா, அதுல இருந்து குறைந்ததுன்னா இரு நிலத்துன்னா பெரிய நிலம். இந்த பெரிய நிலம் தாங்காது இந்த மண்ணுலகத்துல. அப்ப சொல்லுவாங்க இல்லையா, நல்லவங்களாலதான் மழை பெய்யுது ஊர்ல அப்படின்ட்டு, அது போலதான் இங்கேயும் சொல்றாங்க. இந்த சான்றோர், இந்த சான்றாண்மை கொண்ட சான்றோர்கள் அவங்களுடைய பண்புகள்ல குன்றின கம்மியாச்சுன்னா இந்த பெரிய உலகம் இந்த மண்ணுலகம் தாங்காது மண்ணோ பொறை அப்படின்னு சொல்றாங்க. இருநிலம்னா பெரிய நிலம், பொறையன்னா சுமை, பொறையன்னா சுமை. சான்றவர் வினையால் அணையும் பெயர். இருநிலம்னா உரிச்சொற்றொடர். மண் ஓன்றது அசை சொற்கள். சோ அதை பாத்துக்கோங்க. இரு நிலம் இரண்டு குட்டல் நிலம் அப்படின்னு நம்ம பிரிக்கலாம். பட் இது இங்க இரு நிலம்ன்றது எதை மீன் பண்ணுது, பெரிய நிலம். பெரியன்னா மிகைப்படுத்தி வர்றது உரிச்சொல்லன்னு சொல்லுவோம் இல்லையா, அப்ப உரிச்சொற்றுடன். மண் ஓன்றது அசை சொற்கள். மண்ணோ அப்படின்னு சொல்றோம் இல்லையா, மண்ணோ மண், இதெல்லாம் அசை சொற்கள். நற்குணங்களால் சிறந்திருத்தல் சான்றோருக்கு பெருமையாகும். தவம் என்பது கொல்லாமை. தோல்வியை ஒப்புக்கொள்வதே சான்றாண்மையை அளந்தறியும் உரைக்கல். மாற்றார் என்னும் சொல்லின் பொருள் பகைவர். தீங்கிழைத்தவருக்கும் நன்மை செய்தல் வேண்டும். இன்மை வறுமை, திண்மை வலிமை, ஆழி கடல், நோன்மை தவம். அடுத்து பாருங்க பெண்மை. நாமக்கல் கவிஞர் பாடல்கள்ல சமுதாய மலர்ல இந்த பெண்மை இடம்பெற்றிருக்கும். அன்பும் ஆர்வமும் அடக்கமும் சேர்ந்து. சோ பெண்களை பத்தி சொல்றாங்க. பெண்கள் எப்படி இருப்பாங்க, அன்பும் ஆர்வமும் அடக்கமும் சேர்ந்து, உண்மை தன்மையும் உறுதியும் மிகுந்தும், தன்னல மறுப்பும் சகிப்பு தன்மையும் இயல்பாய் அமைந்தும், இன்ப சொரூபமாய் தாயாய் நின்று தரணியை தாங்கும். தரணியன்னா உலகம், உலகத்தை தாங்கும். தாரமாய் தளர்வை போக்கும். உடன்பிறப்பாகி உறுதுணை புரியும். மகளாய் பிறந்த சேவையில் மகிழும். அயலார் தமக்கும் அன்பே செய்யும். ஞானம் கெடாமல் நட்பு கொண்டாடும். இந்த வரிகளை இயற்றியவர் யாருன்னா நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார். உறுதி அண்ணா உள உறுதி. சகிப்பு தன்மை அண்ணா பொறுத்து கொள்ளுதல். சொரூபம் அண்ணா வடிவம். சொரூபம் அண்ணா வடிவம். தரணி அண்ணா உலகம். தாரம் அண்ணா மனையாள் மனைவி. சேவை அண்ணா தொண்டு. அயலார் அண்ணா உறவல்லாதோர். அயலார் அண்ணா உறவல்லாதோர். அன்பும் ஆர்வமும் அடக்கமும் எண்ணும்மை. இன்ப சொரூபம் உருவகம். சொரூபம் என்னன்னு பார்த்தோம், வடிவம். அப்ப இன்பம் வடிவம் இன்பம் தான் வடிவம் அப்படின்னு வந்ததுன்னா என்னது, அது உருவகம். நாமக்கல் கவிஞர் பாருங்க, எங்க நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார்னு சொல்லுவோம். எதனாலன்னா அவர் நாமக்கல் மாவட்டத்துல இருக்கக்கூடிய மோகனூர்ல பிறந்திருப்பாரு. இவருடைய தாய் தந்தை பாத்தீங்கன்னா வெங்கட்ராமன் அம்மணி அம்மாள். வெங்கட்ராமன் அம்மினி அம்மாள். இவர் கவிதை போட்டிகள்ல பலவற்றில பங்கேற்று பரிசுகள் எல்லாம் வாங்கியிருக்காரு. தமிழக அரசின் முதல் அரசவை கவிஞர் யாருன்னா நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார். இரண்டாவது அரசவை கவிஞர் யாருன்னு பாத்தீங்கன்னா கண்ணதாசன் அவர்கள் வருவாரு. தமிழக அரசின் முதல் அரசவை கவிஞர் நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார். இரண்டாவது கவிஞர் யாருன்னா கண்ணதாசன். நடுவண அரசு இவருக்கு பாத்தீங்கன்னா பத்மபூஷன் விருதை வழங்கியிருக்காங்க. இவர் காந்திய கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு நிறைய அவரை பின்பற்றிருப்பாங்க. அதனால காந்திய கவிஞர் என்ன போற்றப்படுபவரும் யாருன்னா நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார். இவருடைய காலம் 1888 இருந்து 1972 வரை. 1888 முதல் 1972. நாமக்கல் கவிஞர் பாடல்கள் என்னும் கவிதை தொகுப்பில் தெய்வ திருமலர்,
ஸோ இது எல்லாமே பாருங்களேன், தெய்வ திருமலர், தமிழ் தேன் மலர், காந்தி மலர், தேசிய மலர், சமுதாய மலர், பெரியோர் புகழ் மலர், திருநாள் மலர், சிறு காப்பிய மலர், இசை மலர், அறிவுரை மலர், பல்சுவை மலர் ஆகிய தலைப்புகள்ல கவிதைகள் வந்து அமைந்திருக்கு. ஸோ நாமக்கல் கவிஞர் பாடல்கள் என்ற தொகுப்புல ஃபர்ஸ்ட்ல வந்து தெய்வத்தை வந்து கும்பிடுறாரு. தெய்வ திருமலர் எப்படி கும்பிடுறாரு? தமிழ் வார்த்தைகளை பேசி தானே கும்பிடுவாரு. அப்போ தமிழ் தேன் மலர் என்ன பேசுவாரு? காந்தி வந்து போறாரு, தேசியம் வந்து காப்பாற்றணும்னு கும்பிடுறாரு. அப்போ காந்தி மலர், தேசியத்தை காப்பாற்றணும். தேசியம் பண்ணதுமே சமுதாயம் வந்துடும். அப்போ தேசிய மலர், சமுதாய மலர். சேம் டைம் வந்து பெரியோர் புகழ் மலர். பெரியவங்க கிட்ட எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த காலத்துல ரொம்ப மூட நம்பிக்கைகளை இருக்கவங்க கிட்ட எல்லாம் இல்ல இப்படிதான் இதெல்லாம் நீங்க பண்ணணும் அப்படின்லாம் பெரியோர் கிட்ட எல்லாம் பேசுறாரு. பெரியோர் புகழ் மலர். திருநாள் மலர், அந்த சுதந்திரம் அடைகிற திருநாள் எப்போ வருமோ அப்படின்ட்டு யோசிக்கிறாரு. யோசிச்சுட்டு ஒரு சிறு காப்பியை வந்து குடிக்கிறாரு. காப்பி குடிக்கிறப்போ இந்த டீ ஷாப்ல ஒரு இசை வந்து போகுது. சிறு காப்பிய மலர், இசை போகுது, இசை மலர். அங்க வந்து அங்கதான் வந்து இந்த பெரியோருங்களுக்கெல்லாம் அறிவுரை சொல்றாரு. பழையதையே பிடிச்சிட்டு இருக்க கூடாது, நம்மளும் போறான்னுட்டு அங்கதான் பெரியோருக்கெல்லாம் அறிவுரை சொல்றாரு. அறிவுரை மலர். அதுக்கப்புறம் அந்த அறிவுரை சொல்றதே ஒரு சுவையா இருக்கு அவருக்கு. பல் சுவை மலர், பல விஷயங்களை வந்து சுவையான விஷயங்கள் எல்லாம் பத்தி பேசுறாரு. சுதந்திரம் அடைஞ்சா நம்ம அப்படி இருக்கு இப்படி இருக்கும்னுட்டு பல சுவையான விஷயங்களை பேசுறாரு. பல்சுவை மலர் அப்படின்ட்டு இது வந்து ஒரு கோர்வையாவே படிச்சுக்கோங்க. நாமக்கல் கவிஞர் வந்து கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுதன்னுட்டு உப்பு சத்தியாகிரகம் நடைபெற்றப்ப வந்து பாடியிருப்பாரு இல்லையா தேசியத்துக்காக. அப்ப வந்து தெய்வ திருமலர், தமிழ் தேன் மலர், தெய்வத்தை வந்து வேண்டாரு, தமிழால வந்து வேண்டாரு. அப்புறமா காந்தியை பத்தி, காந்தி என்னாவே தேசம், தேசம் என்னாவே சமுதாயம் வந்துடும். சமுதாயம் வரும்போது அந்த சுதந்திரம் அடைகிற திருநாள் எப்போன்னு கேட்கிறாங்க. அப்போ திருநாள் மலர். இது பண்ணும்போது ஒரு காப்பி குடிக்கலான்னு போறாரு. காப்பி குடிக்கிற இடத்துல இசை, எல்லா பக்கம் இப்ப டீ ஷாப்ல எல்லாம் பாட்டு போயிட்டு இருக்கோம் இல்லையா, அப்ப இசையும் கேட்கிறாரு. அங்க பெரியவங்க இருக்காங்கன்றது பெரியோர் புகழ் மலை, அவங்களுக்கு அறிவுரை வழங்குறாரு. அறிவுரை மலர். அந்த அறிவுரையிலேயே நல்ல பல சுவையான விஷயங்களை பேசுறாருன்றது பல்சுவை மலர் ஆகிய தலைப்புகளில் கவிதைகள் அமைந்துள்ளன. சோ நீங்க எப்ப இது படிக்கும் போது இதுல வந்து இதெல்லாம் வருதுன்றதை ஒரு வாட்டி வாசிச்சு விட்டுருங்க. இப்ப நம்மளுக்கு கொடுத்திருக்கக்கூடிய பாடல் வந்து எதுல இடம்பெற்றிருக்குன்னா சமுதாய மலர் என்னும் தலைப்புல வந்து இடம்பெற்றிருக்கு. அடுத்து பாருங்க, நாமக்கல்லாரின் படைப்புகள். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, கட்டுரைகள் 12. ஃபர்ஸ்ட்ல எது எது எளிமையா ஞாபகம் வச்சுக்க முடியுமோ அதெல்லாம் சொல்லிடுறேன், மீதியை அப்புறமா ஞாபகம் வச்சுக்கலாம். கட்டுரை வந்து நம்ம 12ஆம் வகுப்பு படிக்கிறப்பதான் வந்து கட்டுரை எழுதவே நம்மளுக்கு வந்து சொல்லி கொடுத்திருப்பாங்க. அப்போ 12 கட்டுரை 12. அடுத்து வந்து பாருங்க, புதினங்கள் 5. புதினா வந்து 10 ரூபாய் 15 ரூபான்னு விற்பாங்கல்ல. ஆனா நாமக்கல் இவர் வாழ்ந்த காலத்துல புதினா வந்து 5 ரூபாய் தான் ஒரு கட்டு. புதினா கட்டு 5 ரூபாய். புதினங்கள் 5. யார் வாழ்ந்தப்போ? நாமக்கல்லார். எதுக்குன்னா அவருடைய படைப்புகள் புதினங்கள் எத்தனைன்னா 5. அடுத்து வந்து பாருங்க, இலக்கிய திறனாய்வுகள் வந்து 7. இலக்கியம் வந்து நார்மலா 6 அறிவு இருக்கிறவங்க வந்து எழுதலாம். ஆனா இலக்கியத்துல திறனாய்வு எழுதணும்னா அவங்களுக்கு 7 அறிவு வேணும். ஆனா நாமக்கல்லாருக்கு வந்து அது இருந்திருக்கு, அதனாலதான் அவர் எழுதியிருக்காரு. இலக்கிய திறனாய்வு 7. இலக்கியம் எழுதணும்னா 6 அறிவு மனுஷங்க எழுதலாம். ஆனா திறனாய்வு, இலக்கிய திறனாய்வு எழுதணும்னா 7 அறிவு வேணும். நாமக்கல்லாருக்கு வந்து இருந்திருக்கு, அதனாலதான் அவர் எழுதியிருக்காரு. இலக்கிய திறனாய்வுகள் 7. கவிதை தொகுப்புகள் 10. 10ஆம் வகுப்பு படிக்கிறப்போ கவிதை எழுதணும். 12ஆம் வகுப்பு படிக்கிறப்போ கட்டுரைகள். 10ஆம் வகுப்பு படிக்கிறப்போ கவிதை. அடுத்து வந்து சிறு காப்பியங்கள் 5. ஐஞ்சிறு காப்பியங்கள், ஐம்பெருங்காப்பியங்கள்னு பார்த்தோம் இல்லையா. அப்ப சிறு காப்பியங்கள்னாவே 5 தான். மொழிபெயர்ப்புகள் 4. 4 பக்கமும் திசைகள் 4 இருக்குல்ல, 4 பக்கம் இருக்கக்கூடிய திசைகள்ல இருந்து மொழிபெயர்ப்பு பண்றோம். 4 பக்கம் இருக்கக்கூடிய திசைகள்ல இருந்து மொழிபெயர்ப்பு. அப்போ மொழிபெயர்ப்புகள் 4. ரிமைனிங் இருக்கிறது வந்து தன் வரலாறு, இசை நாவல்கள். இசை தன்ன்றது 2 எழுத்தா, ஆனா வந்து அவர் எழுதியிருக்கிறது வந்து 3. இசை தன்ன்றது தன் இசை, அந்த ஃபர்ஸ்ட் வேர்டை மட்டும் சொல்றேன், 2 எழுத்து, பட் எழுதுனது வந்து 3. இசை நாவல்கள் 3, தன் வரலாறு 3. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இசை நாவல்கள் 3, தன் வரலாறு 3. ஸோ நூல் குறிப்பு, ஆசிரியர் குறிப்பு, முக்கியமான டீட்டெயில் ஒரு வாட்டி ரீகேப் பார்ப்போம். வே. ராமலிங்கனார் எங்கு பிறந்தாருன்னா நாமக்கல் மாவட்டம் மோகனூர்ல வந்து பிறந்தாரு. அப்பா அம்மா வந்து வெங்கட்ராமன், அம்மினி அம்மாள். தமிழக அரசின் முதல் அரசவை கவிஞர் நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார். பத்மபூஷன் விருதை வந்து யார் வழங்கியிருப்பாங்க? நடுவண அரசு. காந்திய கவிஞர் வந்து நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார். நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய பாடல் வரிகள் வந்து எதில் இடம்பெற்றிருக்குன்னா நாமக்கல் கவிஞர் பாடல்கள் தேசிய மலர்ல வந்து இடம்பெற்றிருக்கு.
இந்த நாமக்கல் கவிஞர் பாடல்கள்ல வந்து தெய்வ திருமலர், தமிழ் தேன் மலர், காந்தி மலர், தேசிய மலர், சமுதாய மலர், பெரியோர் புகழ் மலர், திருநாள் மலர், சிறு காப்பிய மலர், இசை மலர், அறிவுரை மலர், பல்சுவை மலர் ஆகிய தலைப்புகள்ல கவிதைகள் வந்து அமைந்திருக்கு. நாமக்கல் அரின் படைப்புகள்: இசை நாவல்கள் 3, தன் வரலாறு 3, கட்டுரைகள் 12, கவிதை தொகுப்புகள் 10, புதினங்கள் 5, இலக்கிய திறனாய்வுகள் 7, சிறு காப்பியங்கள் 5, மொழிபெயர்ப்புகள் 4. அடுத்து தில்லையாடி வள்ளியம்மை. ப்ரீவியஸ் இயர்ல வந்து இவங்களை பத்தி அடிக்கடி வந்து கேட்டிருக்காங்க, அதாவது புக்கு மாறுறதுக்கு முன்னாடி. இருந்தாலும் வந்து இவங்க சுதந்திரத்துக்காக போராடின தமிழ் பெண்ன்றதால நம்மளுக்கு சிலபஸ்ல வந்து கவர் ஆவாங்க. இவங்க அப்பா அம்மா யாருன்னு பாத்தீங்கன்னா, புதுச்சேரியில வந்து முனுசாமி என்ற ஒரு நபர் வந்து வாழ்றாரு. அவர் வந்து நெசவாளி. அவங்க தில்லையாடி என்ற ஊரை சேர்ந்த மங்களம் என்ற மங்கைய வந்து கல்யாணம் பண்றாரு. சோ கல்யாணம் பண்ணிட்டு இவர் தில்லையாடியிலேயே வந்து அவங்க வாழ்க்கையை வந்து நடத்துறாங்க. அப்போ ஐரோப்பியர்களால வந்து பாத்தீங்கன்னா துணிகள் எல்லாம் நிறைய இறக்குமதி பண்ணியிருப்பாங்க. அதனால இவங்களுடைய தொழில் வந்து அந்த அளவுக்கு இல்ல, வறுமை என்றதால என்ன பண்ணிருப்பாங்கன்னா வேலை தேடி தென்னாப்பிரிக்கா வந்து போயிருப்பாங்க. தென்னாப்பிரிக்கா போனவங்க ஜோகன்ஸ்பர்க் என்ற இடத்துல வந்து காய்கறி கடை, ஜோரா ஒரு பார்க் வந்து இருக்கும், ஜோரா ஒரு பார்க் இருக்கும், அங்க ஒரு காய்கறி கடை, ஜோரா பார்க்ன்றது ஜோகன்ஸ்பர்க் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அங்க வந்து ஒரு காய்கறி கடையை வந்து நடத்துறாங்க. அப்போதான் வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை வந்து 1898 வந்து பிறக்கிறாங்க. 1898 வந்து பிறக்கிறாங்க. அவங்கதான் யாருன்னு பாத்தீங்கன்னா வீரமங்கை வள்ளியம்மை அப்படின்னு சொல்றாங்க. சோ அவங்கதான் யாருன்னா வள்ளியம்மை, வீரமங்கை வள்ளியம்மை. இவங்களை வந்து எங்க அம்மாவுடைய பிறந்த ஊரான தில்லையாடி வள்ளியம்மை அப்படின்னே அழைக்கிறாங்க. ஸோ இந்த பேஜ்ல முக்கியமானது அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஜஸ்ட் தெரிஞ்சுக்க வேண்டிய டீட்டெயில் தான். தில்லையாடி வள்ளியம்மையினுடைய அப்பா அம்மா யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா முனிசாமி, மங்களம். இவங்க வந்து தென்னாப்பிரிக்கால எங்க வந்து காய்கறி கடையை வந்து வச்சிருந்தாங்கன்னா ஜோகன்ஸ்பர்க் என்ற இடத்துல. தில்லையாடி வள்ளியம்மை எங்க பிறந்திருப்பாங்க? அவங்க அப்பா அம்மா தென்னாப்பிரிக்கால வாழ்ந்தப்போ. அடுத்து வந்து பாருங்க, தென்னாப்பிரிக்கா நாட்டின் திருமண பதிவு சட்டம். ஸோ அங்க வந்து ஒரு சட்டம் வந்து கொண்டு வர்றாங்க அந்த நாட்டு அரசாங்கம். திருமண பதிவு சட்டப்படியும் கிறிஸ்துவ மத சட்டப்படியும் நடைபெறாத திருமணம் வந்து செல்லாது அப்படின்னுட்டு அந்த நாட்டு உச்ச நீதிமன்றம் 1913 ஆண்டு வந்து ஒரு தீர்ப்பை வந்து வெளியிடுறாங்க. தென்னாப்பிரிக்கா நாட்டுல அவங்களுக்குன்னு ஒரு திருமண பதிவு சட்டம் வச்சிருப்பாங்க. அதன்படி வந்து கல்யாணம் பண்ணிருக்கணும். இல்லைன்னா கிறிஸ்துவ மத சட்டத்தின்படி வந்து திருமணம் நடைபெற்றிருந்தா மட்டும்தான் செல்லும், இல்லைன்னா செல்லாதன்னுட்டு அந்த உச்ச நீதிமன்றம் வந்து எப்போ வழங்குறாங்க தீர்ப்பு? 1913. 1913 தான் ரவீந்திரநாத் தாகூர் வந்து அவருடைய கீதாஞ்சலி என்ற கவிதை தொகுப்பை வந்து ஆங்கிலத்துல மொழிபெயர்த்த பிறகு அவருக்கு அந்த வருஷம் நோபல் பரிசு வந்து கிடைச்சிருக்கும். கீதாஞ்சலி என்ற கவிதைக்காக ரவீந்திரநாத் தாகூர் நோபல் பரிசு எப்போ வாங்கியிருப்பாருன்னா இதே 1919. இந்த 1919 தென்னாப்பிரிக்கால வந்து இந்த திருமண சட்டம் வந்து உச்சநீதிமன்றம் வந்து கொண்டு வர்றாங்க. அப்போ வந்து அங்க வந்து நிறைய பேர் வந்து குடிபெயர்ந்தவங்க இருப்பாங்க இல்லையா? அப்போ வந்து இப்போ இந்தியால இருந்து போனவங்க இந்து முறைப்படி கல்யாணம் பண்ணிருப்பாங்க. அப்போ இவங்கெல்லாம் வந்து என்ன பண்றாங்கன்னா போராட்டம் வந்து நடத்துறாங்க. அந்த போராட்டத்துக்கு காந்தியடிகள் வந்து பாத்தீங்கன்னா தலைமை ஏற்று நடத்திருப்பாரு. அப்படி 1913 டிசம்பர் 23 வந்து வால்க்ஸ்ரஸ்ட் என்ற இடத்துல நடைபெற்ற அறப்போர்ல வள்ளியம்மை வந்து கைது செய்யறாங்க. வள்ளியம்மை கைது செய்தப்ப அவங்களுடைய வயது எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா 15. அதை வந்து சைட்ல மென்ஷன் பண்ணிக்கோங்க. 15 வயசுல வந்து அவங்களை கைது பண்ணுவாங்க. 16 வயசுல அவங்க இறந்துருவாங்க. சோ வள்ளியம்மை வந்து எப்போ வந்து கைது பண்றாங்க? 1913 டிசம்பர் 23. 13, 12, 23 டிசம்பர் வந்து 12. அப்போ 23 எங்கன்னா வால்க்ரஸ்ட். ஸோ அவங்க வந்து இதுக்கப்புறம் ரெஸ்ட் எடுக்க போறோம் அப்படின்றது அவங்களுக்கு தெரியாம அந்த வால்க்ரஸ்ட் என்ற இடத்துல வந்து அறப்போர்ல வந்து பங்கேற்கிறாங்க, கைது செய்யறாங்க. தென்னாப்பிரிக்கா நீதிமன்றம் வந்து இவங்களுக்கு 3 மாத கடுங்காவல் தண்டனை வந்து வழங்குறாங்க. யாருக்கு? வள்ளியம்மைக்கு. அந்த சிறையில இருந்தப்போ வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கல்லும் மண்ணும் கலந்த சாப்பாடு வந்து கொடுப்பாங்க. அது சாப்பிட்டதால அவங்களுடைய உடம்பு ரொம்பவே முடியாம போனதால அவங்கள வந்து விடுதலை பண்ணுவாங்க. விடுதலை பண்ணி வள்ளியம்மை வந்து அவங்க வீட்டுல இருப்பாங்க. அப்போ காந்தியடிகள் வந்து அவங்கள பார்க்க வருவாங்க. அப்போ வந்து காந்தியடிகள் அவங்க கிட்ட கேட்பாங்க, சிறை தண்டனைக்காக நீ வருந்துகிறாயா அப்படின்னுட்டு வந்து கேட்டிருப்பாங்க. அப்போ வள்ளியம்மை ரொம்பவே முடியாத நிலைமையில தான் இருப்பாங்க. அப்போ வந்து அவங்க என்ன அதுக்கு பதில் சொல்றாங்கன்னா, இல்லை மீண்டும் சிறை செல்வதற்கு தயார் அப்படின்னு கூறியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 1914 பிப்ரவரி 22 1914 22
நாள்ல 16ஆம் அகவை இல்லைன்னா 16 வயசுல வந்து மரணம் வந்து அடைகிறாங்க. யாரு? தில்லையாடி வள்ளியம்மை. ஸோ இந்த பேஜ்ல முக்கியமான டீட்டெயில் ஒரு வாட்டி ரீகேப் பார்ப்போம். ரவீந்திரநாத் தாகூருடைய கீதாஞ்சலி கவிதை வந்து எந்த வருஷம் நோபல் பரிசு வாங்கியதுன்னா 1913. தென்னாப்பிரிக்கா நாட்டின் திருமண பதிவு சட்டப்படியும் கிறிஸ்துவ மத சட்டப்படியும் நடைபெறாத திருமணம் செல்லாது என்று தென்னாட்டு உச்சநீதிமன்றம் எப்போது தீர்ப்பு வழங்கினாங்கன்னா 1913. இப்போ இந்த சட்டத்துக்கு எதிராக போராட்டம் நடத்தினதுக்கு யார் தலைமை தாங்கினாங்கன்னா காந்தியடிகள் வந்து தலைமை தாங்கினாங்க. வள்ளியம்மை எப்போது கைது செய்யப்படுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வாக்ரஸ்ட் என்ற இடத்துல 1913 டிசம்பர் 23 கைது செய்யறாங்க. எவ்வளவு மாதம் தண்டனை கொடுப்பாங்கன்னா 3 மாதம் கடுங்காவல் தண்டனை வந்து கொடுப்பாங்க. காந்தியடிகள் வள்ளியம்மைய அவங்க வீட்டுல சந்திச்சப்ப என்ன கேட்டிருப்பாரு? சிறை தண்டனைக்காக நீ வருந்துகிறாயான்னு கேட்டிருப்பாரு. அதுக்கு அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க? இல்லை இல்லை, மீண்டும் சிறை செல்வதற்கு தயார் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எப்போ வந்து வள்ளியம்மை இறந்துடுறாங்கன்னா 15 வயதுல கைது செஞ்சிருப்பாங்க. 16 வயதுல வந்து இறந்துருவாங்க 1914 பிப்ரவரி 22. அப்போ காந்தியடிகள் வந்து இவங்க இறந்துடுறாங்க. அது கேள்விப்பட்டு இவர் சொல்றாரு, என்னுடைய சகோதரியின் மரணத்தை விடவும் வள்ளியம்மையின் மரணம் எனக்கு பேரிடியாக இருந்தது அன்னிட்டு யார் சொல்றாரு? காந்தியடிகள் வந்து சொல்றாரு. மாதர்களுக்கு அணிகலன்களாக திகழும் துன்பத்தை தாங்கும் மன வலிமை, தன்மானம், நல்லொழுக்கம் ஆகியவற்றுக்கு இலக்கணமாக திகழ்ந்தார். யாருன்னா வள்ளியம்மை இப்படி திகழ்ந்தாங்கன்னுட்டு குறிப்பிடுறாரு காந்தியடிகள். அவருடைய தியாகம் வீண் போகாது. சத்தியத்திற்காக உயிர் நீத்த அவருடைய உருவம் என் கண் முன்னே நிற்கிறது. நம்பிக்கைத்தான் அவர் ஆயுதம் என்று தில்லையாடி வள்ளியம்மையை குறித்து எந்த இதழ்ல வந்து காந்தியடிகள் எழுதியிருப்பாருன்னா இந்தியன் ஒப்பீனியன் என்ற இதழ்ல வந்து எழுதியிருக்காரு. சோ இது அவருடைய ஒப்பீனியன் தானே. தில்லையாடி அம்மை இப்படி எல்லாம் இருந்தாங்க, இப்படி எல்லாம் நடந்துகிட்டாங்கன்றது அவருடைய ஒப்பீனியன் என்று இந்தியன் ஒப்பீனியன் என்ற இதழ்ல வந்து எழுதியிருக்காரு. தென்னாப்பிரிக்கா வரலாற்றில் வள்ளியம்மையின் பெயர் என்றும் நிலைத்து நிற்கும் என்று காந்தியடிகள் வந்து அவருடைய நூல்ல வந்து குறிப்பிட்டிருக்காரு. அது எந்த நூலுன்னு பாத்தீங்கன்னா தென்னாப்பிரிக்கா சத்தியாகிரகம் என்ற நூல்ல வந்து வள்ளியம்மையினுடைய வரலாறு வந்து தென்னாப்பிரிக்கா உடைய வரலாற்றுல நிலைத்து நிற்கும் அன்னிட்டு தென்னாப்பிரிக்கா சத்தியாகிரகம் என்ற நூல்ல வந்து குறிப்பிட்டிருக்காரு. அடுத்து வந்து பாருங்க, நம்மளுடைய கவர்மெண்ட் வந்து இவங்களுக்கு வந்து 31/12/2000 வள்ளியம்மைக்கு வந்து 2000 இவங்கள நினைவை போற்றி நடுவண் அரசு வந்து அஞ்சல் தலையை வந்து வெளியிட்டிருக்காங்க. அஞ்சல் தலையும் அஞ்சல் உரையும் வந்து வெளியிட்டிருக்காங்க. எப்போன்னா 2000. ஸோ டிசம்பர்ல 31ஆம் தேதி வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ 2000 கடைசி மாதம் கடைசி டேட்டு. தில்லையாடி அம்மை நாகப்பட்டினம் மாவட்டத்துல தில்லையாடி எங்க இருக்குன்னா நாகப்பட்டினம் மாவட்டத்துல திருக்கடையூருக்கு தெற்கே 3 கிலோமீட்டர் தொலைவில் வந்து இருக்கு. சென்னை வண்டலூர் உயிரியல் பூங்காவில் ஒரு புலிக்கு வந்து பெண் புலி குட்டி வந்து பிறக்குது. அதுக்கு வந்து வள்ளியம்மையின் நினைவாக வள்ளி என பெயர் வந்து வச்சிருக்காங்கன்றதையும் குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ எல்லாம் வண்டலூர் ஜூ சென்னைன்னு கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? அங்க இருக்கக்கூடிய ஜூல ஒரு புலிக்கு வந்து பெண் குட்டி பிறந்திருக்கு. அதுக்கு என்னன்னு வச்சிருக்காங்க? இவங்களுடைய நினைவாக வள்ளி அப்படின்னு பெயர் வைத்திருக்காங்க. அடுத்து வந்து பாருங்க, வள்ளியம்மையின் நினைவை போற்றும் வகையில தில்லையாடியில் தமிழ்நாடு அரசு அவருடைய சிலையை வந்து நிறுவிருக்காங்க. ஸோ தில்லையாடியில அவங்களுடைய நினைவை போற்ற விதமா தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து சிலையை வந்து நிறுவிருக்காங்க. அடுத்து கோஆப் டெக்ஸ் என்று அழைக்கப்படும் தமிழ்நாடு நெசவாளர் கூட்டுறவு சங்கம். கோஆப் டெக்ஸ்னா தமிழ்நாடு நெசவாளர் கூட்டுறவு சங்கம் வந்து சென்னையில வந்து அவங்களுடைய 600வது விற்பனை மையத்திற்கு வந்து தில்லையாடி வள்ளியம்மை மாளிகை என பெயர் வந்து சுட்டியிருக்காங்க. கோஆப் டெக்ஸ்னா தமிழ்நாடு நெசவாளர் கூட்டுறவு சங்கம் 600வது விற்பனை மையத்திற்கு வந்து பாத்தீங்கன்னா தில்லையாடி வள்ளியம்மை மாளிகை என பெயர் வந்து சுட்டியிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் ஒரு வாட்டி ரீகேப் பார்ப்போம். என்னுடைய சகோதரியின் மரணத்தை விடவும் வள்ளியம்மையின் மரணம் எனக்கு பேரிடியாக இருந்ததுன்னு சொன்னவர் யாருன்னா காந்தியடிகள். மாதர்களுக்கு அணிகலன்களாக திகழும் துன்பத்தை தாங்கும் மன வலிமை, தன்மானம், நல்லொழுக்கம் ஆகியவற்றுக்கு இலக்கணமாக திகழ்ந்தார். அவருடைய தியாகம் வீண் போகாது. சத்தியத்திற்காக உயிர் நீத்த அவருடைய உருவம் என் கண் முன்னே நிற்கிறதுன்னு சொன்னவர் யாருன்னா காந்தியடிகள். நம்பிக்கை தான் அவரது ஆயுதம் என்று தில்லையாடி வள்ளியம்மை குறித்து வந்து எந்த இதழ்ல காந்தியடிகள் எழுதியிருப்பாருன்னா இந்தியன் ஒப்பீனியன். தென்னாப்பிரிக்கா வரலாற்றில் வள்ளியம்மையின் பெயர் என்றும் நிலைத்து நிற்கும் என காந்தியடிகள் அவருடைய நூல்ல எந்த நூல்ல குறிப்பிட்டிருப்பாருன்னா தென்னாப்பிரிக்கா சத்தியாகிரகம்.
தில்லையாடி வள்ளியம்மன் நினைவை போற்றி நடுவண் அரசு அஞ்சல் தலையும் அஞ்சல் உரையும் எப்போ வெளியிட்டதுன்னா 2000 டிசம்பர் 31. தில்லையாடி எங்க இருக்குன்னா நாகப்பட்டினம் மாவட்டத்துல இருக்கு. எந்த உயிரியல் பூங்காவில் பிறந்த பெண் புலிக்குட்டிக்கு வள்ளி அப்படின்ட்டு தில்லையாடி வள்ளியம்மன் நினைவாக பெயர் வச்சாங்கன்னா சென்னை வண்டலூர் உயிரியல் பூங்கா. வள்ளியம்மையை போற்றும் வகையில தமிழ்நாடு அரசு எங்க அவருக்கு சிலை நிறுவினாங்கன்னா தில்லையாடி என்ற ஊர்ல நிறுவிருக்காங்க. எந்த நிறுவனம் 600வது விற்பனை மையத்திற்கு தில்லையாடி வள்ளியம்மை மாளிகை அப்படின்னு பெயர் வச்சிருக்காங்கன்னா கோஆப்டெக்ஸ் என்று அழைக்கப்படக்கூடிய தமிழ்நாடு நெசவாளர் கூட்டுறவு சங்கம் சென்னையில அவங்களுடைய 600வது விற்பனை மையத்திற்கு தில்லையாடி வள்ளியம்மை மாளிகை அப்படின்னு பெயர் சுட்டிருக்காங்க. அடுத்து ராணி மங்கம்மாள். ஸோ இதுவும் நம்மளுக்கு சிலபஸ்ல கவர் ஆகும், ரொம்ப முக்கியம். தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா நம்ம நாயக்கர்கள் ஆட்சி பண்ணாங்கன்றது நம்மளுக்கு தெரியும். அந்த நாயக்கர் மரபுல பெண்கள் முடிசூடி ஆட்சி செய்தாங்க அப்படின்ற வரலாறு இல்லை. ஆனா காப்பாட்சியாளராக ஆட்சி புரிந்திருக்காங்க. காப்பாட்சியாளர்னா பொறுப்பாளராக. இப்போ ஒரு சின்ன குழந்தை, அறியாத குழந்தை இப்போ அரசராக அறிவிச்சிருவாங்க. ஆண் வாரிசுன்னா இதுக்கப்புறம் இவங்க தான் ஆட்சி பண்ணுவாங்கன்னு அறிவிச்சிருவாங்க. அவங்களுக்கு விவரம் இல்லாத பட்சத்துல காப்பாளராக அவங்க பேர்ல பின்னாடி இவங்க இருந்து ஆட்சி பண்ணுவாங்க. அவங்க தான் காப்பாட்சியாளர்ன்னு சொல்லுவாங்க. அப்படி ஆட்சி புரிந்திருக்காங்க பெண்கள்ன்றத சொல்றாங்க. அதற்கு சிறந்த சான்றாக திகழ்ந்தவர்கள் யாருன்னா ராணி மங்கம்மாள் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அரசுரிமை, அந்த அரசு உரிமைக்கு உரியவங்க குழந்தையாக இருந்ததால அவங்களுக்கு பதிலாக காப்பாட்சியாளராக ராணி மங்கம்மாள் ஆண்டார்ன்றது குறிப்பிடுறாங்க. மதுரையை ஆண்டு வந்த சொக்கநாத நாயகரின் மனைவிதான் ராணி மங்கம்மாள். அப்போ ராணி மங்கம்மாளுடைய கணவர் யாருன்னா சொக்கநாத நாயக்கர். ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா ஷார்ட்கட்காக தான் சொல்றேன். ராணி ராணி என்னவே ஒரு மங்கை தானே. ஒரு குயினை பார்த்தோம்னா எப்படி இருக்கும், சொக்கி போகிற அளவுக்கு அவங்க அழகா இருப்பாங்க. நம்ம சொக்கி போற அளவுக்கு அழகா இருப்பாங்க. அப்போ ராணி மங்கம்மாளுடைய வீட்டுக்காரரு அவங்க அழகுல சொக்கி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு, சொக்கநாத நாயக்கர் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சொக்கநாத நாயக்கரின் மனைவி யாருன்னா ராணி மங்கம்மாள், இல்ல ராணி மங்கம்மாளின் கணவர் யாருன்னா சொக்கநாத நாயக்கர். இவர் பாத்தீங்கன்னா கணவர் இறந்துருவாங்க. அந்த காலத்துல உடன்கட்டை ஏறும் முறையும் இருந்திருக்கும். பட் ராணி மங்கம்மாள் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய மகன் கிருட்டின முத்து வீரப்பன் ரொம்ப சின்ன பையன்றதால இவங்க உடன்கட்டை ஏறாம அந்த குழந்தைய வளர்க்கணும்ன்றதுக்காக உடன்கட்டை ஏறாம இருந்திருப்பாங்க. மகனை இப்ப அரசு பதவியில முடிசூட்டிடுறாங்க. முடிசூட்டிட்டு அவங்களுக்கு நிறைய அறிவுரைகள் எல்லாம் சொல்லி பின்னாடி இருந்து எப்படி ஆட்சி புரியணும்ன்றதெல்லாம் ராணி மங்கம்மாள் அவங்களுடைய மகனுக்கு சொல்லி கொடுப்பாங்க. அப்போ சொல்றாங்க, அரசாட்சியை அடக்கத்தோடும் தந்திரத்தோடும் நாம் நோக்க வேண்டும். முன்கோபமும் அதன் விளைவும் அரசியலில் ஒருபோதும் வெற்றியை தராது. பகைவரை எதிர்கொள்ள எப்போதும் ஆயத்த நிலையில் இருப்பதோடு மிகுந்த பொறுமையுடனும் செயல்பட வேண்டும் அப்படின்னுட்டு ராணி மங்கம்மாள் என்ன பண்றாங்க, அவங்களுடைய மகனான அரங்க கிருட்டின முத்து வீரப்பனுக்கு சொல்றாங்க. அரங்க கிருட்டின முத்து வீரப்பன் நாட்டை ஆளும் பொறுப்புக்கு வந்துவிட்டால் அனைவரையும் தம் குழந்தைகளை போல் எண்ணி அன்பு செலுத்த வேண்டும் அப்படின்ட்டு அந்த மகனுக்கு முத்து வீரப்பனுக்கு அறிவுரை யார் வழங்குறா, ராணி மங்கம்மாள் வழங்குறாங்க. அதுக்கப்புறம் இன்னொன்னு சொல்றாங்க பாருங்க, நேர்மையை காட்டிலும் உயர்ந்த தெய்வம் இல்லை என்னும் உணர்வோடும் நடுவு நிலைமை பண்போடும் அமைதியாக ஆட்சி நடத்தி மக்களிடம் நற்பெயர் பெற்றான். 7 ஆண்டு காலம். இவங்க அம்மாவுடைய அறிவுரையை கேட்டு நேர்மையை காட்டிலும் உயர்ந்த தெய்வம் இல்லை என்ற உணர்வோட அவங்களுடைய மகனான முத்து வீரப்பன் மக்கள் கிட்ட நல்ல பேரெல்லாம் வாங்குறாரு. 7 ஆண்டு காலம் ஆட்சியும் செய்யறாரு. அதுக்கப்புறம் அம்மை நோய் இறந்தும் போயிடுறாரு. யாரு, ராணி மங்கம்மாளுடைய பையன். சோ இது வரைக்கும் ஒரு வாட்டி ரீகேப் மட்டும் பார்ப்போம். ராணி மங்கம்மாளுடைய கணவர் பெயர் என்னன்னு பாத்தீங்கன்னா சொக்கநாத நாயக்கர். ராணி மங்கம்மாளுடைய மகன் யாருன்னு பாத்தீங்கன்னா அரங்க கிருட்டின முத்து வீரப்பன். அரங்க கிருட்டின முத்து வீரப்பன்.
அரசாட்சியை அடக்கத்தோடும் தந்திரத்தோடும் நாம் நோக்க வேண்டும். முன்கோபமும் அதன் விளைவும் அரசியலில் ஒருபோதும் வெற்றியை தராது. பகைவரை எதிர்கொள்ள எப்போதும் ஆயத்த நிலையில் இருப்பதோடு மிகுந்த பொறுமையுடனும் செயல்பட வேண்டும் பண்ணிட்டு மகனுக்கு அறிவுரை சொன்னது யாருன்னா ராணி மங்கம்மாள். நாட்டை ஆளும் பொறுப்புக்கு வந்துவிட்டால் அனைவரையும் தம் குழந்தைகளை போல் எண்ணி அன்பு செலுத்த வேண்டும் பண்ணிட்டு அறிவுரை யார் சொல்றா? ராணி மங்கம்மாள் முத்துவீரப்பனுக்கு சொல்றாங்க. நேர்மையை காட்டிலும் உயர்ந்த தெய்வம் இல்லை என்ற உணர்வோடும் நடுவு நிலைமை பண்போடும் அமைதியாக ஆட்சி நடத்தி மக்கள் கிட்ட நல்ல பெயர் எடுத்து யாருன்னா முத்துவீரப்பன். எத்தனை வருஷம் ஆட்சி பண்ணிருப்பாருன்னா 7 வருஷம் ஆட்சி பண்ணிருப்பாரு. அதுக்கப்புறம் இறந்துருவாரு. எதனால இறந்துருவாருன்னா அம்மை நோய் ஏற்பட்டதால இறந்துருவாரு. ராணி மங்கம்மாளுடைய மகன் முத்துவீரப்பன் இறந்த பிறகு அவங்களுடைய மருமகள் ஒரு ஆண் குழந்தைய பெற்றெடுப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த ஆண் குழந்தைய அரசனாக்கிட்டு மறுபடியும் அந்த பின்னாடி இருந்து ராணி மங்கம்மாள் பேரனுக்கு ஆட்சி புரிவாங்க. மகன் முத்துவீரப்பன் இறந்ததால 1688 ஆண்டு பெயரன் விஜயரங்க சொக்கநாதன். விஜயரங்க சொக்கநாதன் யாருடைய பேரன்னா ராணி மங்கம்மாளுடைய பேரன். இவர் பெயரளவுல அரியணையில ஏற்றப்பட்டார். எப்போன்னா 1688 16 8 8 பிரிக்கலாம் இல்லையா? 2 8 பிரிச்சா 16 வரும். அது பாத்துக்கோங்க. 1688 விஜயரங்க சொக்கநாதன் பெயரளவில் அரியணை ஏற்றப்படுறாரு. மங்கம்மாள் காப்பாட்சியாளராக, பையனுக்கும் ஃபர்ஸ்ட்ல காப்பாட்சியாளராக இருந்திருப்பாங்க. இப்ப பேரனுக்கும் இருக்காங்க. மங்கம்மாள் துயரங்களை தாங்கி கொண்டு ஆட்சி கடமைகளை அழகுற ஆற்றக்கூடிய வீராங்கனை அப்படின்ட்டு மக்கள் போற்றிருக்காங்க. ஏன்னா பையன் இறந்துருவான், கணவர் இறந்திருப்பாரு, அதுக்கப்புறம் மக இறந்திருப்பாங்க. இந்த துயரங்கள் எல்லாம் தாங்கிட்டு சிறந்தபடி அவங்களுடைய ஆட்சியை பண்றாங்கன்னுட்டு மக்கள் போற்றிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திருவிதாங்கூர் மன்னர் யாருன்னா ரவிவர்மா. இவர் என்ன பண்றாருன்னா திரைப்பொருள்களை மதுரை நாயக்க அரசுக்கு செலுத்தல. திரைப்பொருள்னா அந்த கப்பம் வரி டாக்ஸ் தான். அது ஒவ்வொரு பெயர்ல அழைச்சிருக்காங்க. அப்படி திரைப்பொருள்னா அந்த டாக்ஸ் அவங்க இந்த திருவிதாங்கூர் மன்னர் யாருக்கு கட்டணும்னா மதுரை நாயக்க அரசு. இப்ப யார் ஆட்சி பண்றா? ராணி மங்கம்மாள் அவங்களுடைய பேரன் பெயர்ல விஜயரங்க சொக்கநாதன் பெயர் அளவுல அரியணையில இருக்காரு. ஆட்சி பண்றாங்க. செலுத்தலன்றதுக்காக என்ன பண்றாங்கன்னா கல்குளம் பகுதியில இருந்து ஒரு நாயக்கர் படைய தாக்கி அழிக்கிறாங்க. கல்குளம் பகுதியில இருந்த நாயக்கர் படையை தாக்கி அழிக்கிறாங்க. எனவே தளபதி நரசையப்பன் தலைமையில மங்கம்மாள் திருவிதாங்கூருக்கு எதிராக படைய அனுப்பி அந்த போர்ல வெற்றி பெறவும் செய்யறாங்க. அந்த வெற்றி பெறது மூலமா அவங்க அந்த திரைப்பொருளையும் கட்டவும் செய்யறாங்க. திருவிதாங்க மன்னர் யாருன்னா ரவிவர்மா. அவங்க திரைப்பொருள் மதுரை நாயக்க அரசுக்கு செலுத்த மாட்டாரு. சேம் டைம் அந்த திருவிதாங்க மன்னர் ரவிவர்மா என்ன பண்ணிருப்பாருன்னா நாயக்கர்களுடைய பொறுப்புல இருக்கக்கூடிய கல்குளம் பகுதியில இருந்த படைய தாக்கி அழிப்பாரு. அதனால ராணி மங்கம்மாள் என்ன பண்ணுவாங்கன்னா ராணி மங்கம்மாளுடைய தளபதி யாருன்னா நரசப்பையன். ஒரு பையன் தான். என்ன பையன்னா நரசப்பையன். அவங்களுடைய தலைமையில மங்கம்மாள் ஒரு படையை அனுப்புறாங்க. அவங்க திருவிதாங்கூர் படையை தோற்கடித்து திரைப்பொருளை கட்டவும் செய்யறாங்க. பொன் விருங்கி முதலிய பொருள்களை பெற்றும் திரும்புறாங்கன்றத குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா தஞ்சை போர். தஞ்சையை ஆண்ட மராத்தியருக்கும் மதுரை நாயகர்களுக்கும் இடையே நல்லுறவு இல்லைன்னு சொல்றாங்க. ஒரு முறை தஞ்சை சாஜி என்ன பண்றாருன்னா மதுரையுடைய நாயக்கர்கள் அவங்க உட்பட்ட பகுதியை கைப்பற்றிடுறாரு. யாரு? தஞ்சை சாஜி. அதை மீட்க ராணி மங்கம்மாள் மறுபடியும் தளபதி நரசப்பையன் அவங்களுடைய தலைமையில ஒரு படையை அனுப்புறாங்க. அந்த படை தஞ்சையை அச்சுறுத்தினதால தஞ்சை அமைச்சர் யாருன்னா பாலாஜி பண்டிதர். அவர் படையெடுப்பாளர்களுக்கு பெரும் பொருளை கொடுத்து அனுப்புவாரு. இந்த அளவுக்கு ஒரு பெண்ணாக இருந்தாலும் திறமையா ஆட்சி பண்ணிருக்காங்க. இப்படி எல்லாம் போர் மேற்கொண்டு வெற்றி பெற்றிருக்காங்கன்றத குறிப்பிடுறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மைசூர் போர். மைசூர் போர்ல ராணி மங்கம்மாள் காலத்துல மைசூர் மன்னன் யாருன்னா சிக்கதேவராயன். மைசூர் மன்னர் யாருன்னா சிக்கதேவராயன். அவர் காவேரிக்கு குறுக்கே அணை கட்டுறாரு.
அணை கட்டின போது வந்து இங்க தண்ணி வராது இல்லையா, அதனால மங்கம்மாள் என்ன பண்றாருன்னா, இப்பதான் தஞ்சையோட போர் புரிஞ்சு வெற்றி பெற்று பொருள்கள் எல்லாம் வாங்கியிருப்பாங்க. இருந்தும் அந்த தஞ்சை அரசோட பகையை மறந்து இவங்க 2 பேரும் சேர்ந்து மைசூர் மீது படையெடுக்க வந்து ஒரு கூட்டுப்படையை வந்து உருவாக்குறாங்க. படையும் வந்து மைசூர் மன்னனை தாக்குறதுக்கு ரெடி ஆகுது. ஆனா அந்த வேலையில கர்நாடகால நல்ல கடும் மழை வந்து பெய்ததால அந்த அவர் கட்டின அணையே வந்து உடைஞ்சிரும். அதனால சிக்கல் வந்து முடிந்தது என்றதையும் குறிப்பிட்டிருக்காங்க. இது வரைக்கும் ஒரு வாட்டி ரீகேப் மட்டும் பார்ப்போம். ராணி மங்கம்மாளுடைய மருமகள் யாருன்னா சின்ன முத்தம்மாள். ராணி மங்கம்மாளுடைய மருமகள் வந்து சின்ன முத்தம்மாள். மகன் முத்துவீரப்பன் இறந்ததால பேரன் விஜயரங்க சொக்கநாதன் வந்து பெயரளவுல அரியணை ஏறினது எப்போன்னா 1688. மங்கம்மாள் வந்து காப்பாட்சியாளராக ஆட்சி புரிவாங்க. மங்கம்மாள் துயரங்களை தாங்கி கொண்டு ஆட்சி கடமைகளை அழகுற ஆற்றக்கூடிய வீராங்கனை அன்னிட்டு மக்கள் போற்றிருப்பாங்க. இதை கேட்டா எப்படி கேட்பாங்கன்னா, எந்த அரசி வந்து துயரங்களை தாங்கி கொண்டு ஆட்சி கடமைகளை அழகுற ஆற்றக்கூடிய வீராங்கனை அன்னிட்டு மக்கள் போற்றினாங்கன்னா ராணி மங்கம்மாள். அப்போ ராணி மங்கம்மாள் காலத்துல திருவிதாங்கூர் மன்னராக இருந்தவர் யாருன்னா ரவிவர்மா. ராணி மங்கம்மாளுடைய தளபதி யாருன்னா நரச பையன். ராணி மங்கம்மாள் ஆட்சி காலத்துல தஞ்சையை ஆண்ட மராத்தியர் யாருன்னா சாஜி. தஞ்சையை ஆண்ட மராத்தியர் வந்து சாஜி. தஞ்சையை அமைச்சர் யாரு? சாஜி ஆட்சியில இருந்தப்போ தஞ்சை அமைச்சர் வந்து பாலாஜி பண்டிதர். ராணி மங்கம்மாளுடைய தளபதி நரச பையன். சேம் டைம் வந்து அப்போ ராணி மங்கம்மாள் காலத்துல மைசூர் மன்னனாக இருந்தவர் யாரு? சிக்க தேவராயன். ராணி மங்கம்மாள் வந்து நினைச்சிருப்பா, நாங்களும் தஞ்சையும் கூட்டுப்படையா வர்றோம், சிக்கன நீயி அப்படின்னு நினைச்சிருப்பா. சிக்கன நீயி அன்னிட்டு சிக்க தேவராயனை வந்து நினைச்சாங்க. ஆனா வந்து மழை வந்து அதிகமாக பெய்ததால அவர் கட்டின அணை வந்து உடைந்ததால பிரச்சனை வந்து தீர்ந்தது. அடுத்து வந்து பாருங்க சமய கொள்கை. ராணி மங்கம்மாள் வந்து ஒவ்வொருவரும் தாம் சிறந்ததாக கருதும் சமயத்தை கை கொண்டு வாழ விடுவதே தர்மம் என்ற கொள்கையை வந்து மங்கம்மாள் வந்து பின்பற்றிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சமயம் தொடர்பாக சிறை வைத்திருந்த மெல்லோ பாதிரியாரை விடுதலை செய்ததோடு போசேத் என்ற குருவை தம் அரசவையில் வரவேற்று விருந்தோம்பினார். போன்னா வெளியே போனோம், ஆனா இந்த போசேத் என்றவரை உள்ள வந்திருக்காரு, வரவேற்று இருக்காங்க. போன்னா வெளியே தானே போகணும், ஆனா இவங்க வந்து வரவேற்று விருந்தோம்பிருக்காங்க போசேத். அதுக்கப்புறம் மெல்லோ பாதிரியாரை விடுதலை செஞ்சிருக்காங்க. சமயம் தொடர்பாக சிறை வைக்கப்பட்ட பாதிரியார் எல்லாம் மெல்லமா நடந்துருவாரு. மெல்லோ அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. இஸ்லாமியர்களுக்கும் மங்கம்மாள் வந்து மானியம் வந்து வழங்கியிருக்காங்க. இஸ்லாமியர்களின் நல்வாழ்விற்காக வந்து பள்ளி வாசல்கள்ல பாதுகாப்பிற்காகவும் நிலங்களை வந்து மானியமாக வழங்கியது குறித்து கல்வெட்டுகள் வந்து குறிப்பு இருக்குன்றத குறிப்பிட்டிருக்காங்க. இவங்க வந்து பண்ண அறச்செயல்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, மதுரையில பெரியதொரு அன்னசத்திரத்தை வந்து கட்டியிருக்காங்க. அன்னசத்திரம் ராணி மங்கம்மாள் கட்டியிருக்காங்க. மதுரையில புதிய சாலைகள் வந்து பல வந்து அமைச்சிருக்காங்க. கன்னியாகுமரிக்கும் மதுரைக்கும் இடையே அமைந்த நெடுஞ்சாலை வந்து மங்கம்மாள் சாலை என அழைக்கப்படுகின்றன. இது வந்து ப்ரீவியஸ் இயர்ல எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. சோ கன்னியாகுமரிக்கும் மதுரைக்கும் இடையே அமைந்த நெடுஞ்சாலையை வந்து என்னன்னு அழைக்கிறாங்க? மங்கம்மாள் சாலை. இதுக்கு வேற எப்படி கேட்பாங்கன்னா, மங்கம்மாள் சாலை வந்து எங்கிருந்து எது வரைக்கும் இருக்கக்கூடிய நெடுஞ்சாலைன்னா கன்னியாகுமரி டு மதுரை. ஆனி திங்களில் ஊஞ்சல் திருவிழா வந்து நடைபெற ஏற்பாடு செய்தார். சோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா குதிரைகள், பசுக்கள், காளைகள் முதலியன நீர் அருந்துவதற்கு வசதியாக சாலையோரங்கள்ல தண்ணீர் தொட்டிகள் எல்லாம் திறக்க வந்து ஆணையிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம மதுரை மீனாட்சி அம்மன் ஆலயத்திற்கு பொன்னும் பொருளும் வந்து வழங்கியிருக்காங்க. ஆணி திங்கள்ல ஊஞ்சல் திருவிழா நடைபெற ஏற்பாடும் வந்து செஞ்சிருக்காங்க. கொள்ளிடத்துல வெள்ளம் ஏற்பட்டு மக்கள் துன்புற்ற போது அவர்களுக்கு வந்து உணவு, உடை, உறையில் வழங்குவதற்காகவும் வந்து ஆணையிட்டு இருக்காங்க. சோ ஊஞ்சல் திருவிழா வந்து எப்போ நடைபெற ஏற்பாடு செஞ்சிருக்காங்க ராணி மங்கம்மாள்னா ஆணி திங்களில். ஊஞ்சல் வந்து ஆடுவோமா ஆடி கிடையாது, ஆணி. சோ அது வந்து பாத்துக்கோங்க. மத்திய சந்தை. சோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா மத்திய சந்தை, மதுரை கல்லூரி உயர்நிலை பள்ளி கட்டடம், ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சிய தலைவரின் பழைய அலுவலகம் முதலியவற்றை எல்லாம் வந்து யார் கட்டியிருக்காங்கன்னா மங்கம்மாள் வந்து கட்டியிருக்காங்க. மத்திய சந்தை,
மதுரை கல்லூரி உயர்நிலை பள்ளி கட்டிடம், ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் தலைவரின் பழைய அலுவலகம் எல்லாம் வந்து யார் கட்டினதுன்னா மங்கம்மாள் கட்டியது. ஸோ இது வரைக்கும் ஒரு வாட்டி ரீகேப் பார்ப்போம். ஒவ்வொருவரும் தாம் சிறந்ததாக கருதும் சமயத்தை கை கொண்டு வாழ விடுவதே தர்மம் பண்ணிட்டு யார் வந்து கொள்கையா கொண்டிருந்தாங்கன்னா ராணி மங்கம்மாள். ராணி மங்கம்மாள் வந்து எந்த பாதிரியாரை விடுதலை செஞ்சாங்கன்னா மெல்லோ. எந்த குருவை வந்து வரவேற்று விருந்தோம்பினாரன்னா போசேத். ராணி மங்கம்மாள் வந்து புதியதொரு அன்னச்சத்திரத்தை எங்க கட்டினாங்கன்னா மதுரையில வந்து கட்டினாங்க. புதிய சாலைகள் வந்து போட்டாங்க. மங்கம்மாள் சாலை என்று அழைக்கப்படுவது எதுன்னா கன்னியாகுமரியில இருந்து மதுரைக்கு இடையே அமைந்த நெடுஞ்சாலை தான் வந்து மங்கம்மாள் சாலை. எப்போ எந்த மாதத்துல வந்து ஊஞ்சல் திருவிழா நடைபெற ஏற்பாடு வந்து செஞ்சிருக்காங்க மங்கம்மாள்னா ஆணி திங்கள். மத்திய சந்தை, மதுரை கல்லூரி உயர்நிலை பள்ளி கட்டிடம், ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் தலைவரின் பழைய அலுவலகம் முதலியவற்றை வந்து கட்டியவங்க யாருன்னா மங்கம்மாள். மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்ல விழாக்கள் நடைபெறும் பொழுது ராணி மங்கம்மாள் வந்து அவங்களுடைய செங்கோல அம்மனுடைய முன்வைத்து அம்மன் கிட்ட முன்வைத்து வழிபடுவதனை வழக்கமாக கொண்டிருந்திருக்காங்க. சித்திரை முழுமதி நாளில் ராணி மங்கம்மாளும் இளவரசரும் வந்து தமுக்கம் அரண்மனையில தங்கி மீனாட்சி திருமணத்தை வந்து கண்டு கழித்திருக்காங்க. அப்போ மீனாட்சி திருமணம் எப்ப நடைபெறுது? சித்திரையில வந்து நடைபெறுது. அப்போ வந்து இவங்க தமுக்கம் அரண்மனையில தங்கி அந்த மீனாட்சி அம்மனுடைய திருமணத்தை வந்து கண்டு கழித்திருக்காங்க. ஆற்றில் இறங்கும் கல்லழகரின் திருவடிகளை அவர்கள் வந்து இருவரும் வந்து வணங்கி மகிழ்ந்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு வாட்டி இவங்க வந்து பாத்தீங்கன்னா பழனி முருகன் கோயிலுக்கு வந்து போறாங்க. அப்போ வந்து எதிரில் வந்து ஒரு இளைஞன் வந்து தெரியாம இவங்களை இடிக்கிற மாதிரி வந்துடுறாங்க. உடனே காவலாளர்கள் வந்து அந்த இளைஞனை வந்து பிடிக்கிறாங்க. அப்போ வந்து இந்த மங்கம்மாள் என்ன சொல்றாங்கன்னா, இளைஞன் வேண்டுமென்றே தவறு செய்யவில்லை. பக்தி உணர்வில் தன்னை மறந்து கீழே இறங்கி வரும் பொழுது நான் எதிரே வருவதனை கவனிக்க தவறிவிட்டான். இறைவனுக்கு முன்னால் ஏற்றத்தாழ்வுகள் இல்லை, அனைவரும் ஒன்றே, அவனை அவன் வழியில் போக விடுங்கள் அப்படின்னுட்டு சொல்லியிருப்பாங்க. யாரு? ராணி மங்கம்மாள். தென்னாட்டை தன்னந்தனியே ஆண்ட பெண்ணரசி என்ற புகழ் பெற்றவர் யாருன்னா ராணி மங்கம்மாள். இது ரொம்ப முக்கியமான ஸ்டேட்மெண்ட், பார்த்துக்கோங்க. தென்னாட்டை தன்னந்தனியே. அதே வந்து தென்னாட்டு ஜான்சி ராணி அண்ணா அஞ்சலை அம்மாள். தென்னாட்டு ஜான்சி ராணி அண்ணா அஞ்சலை அம்மாள். தென்னாட்டை தன்னந்தனியே ஆண்ட பெண்ணரசி யாரு அப்படின்னா ராணி மங்கம்மாள். மக்கள் நலம் நாடுவோர் பட்டியலில் மங்கம்மாளின் பெயர் மங்காது புகழோடு விளங்கும் என்பதில் ஐயமில்லை என்றது சொல்றாங்க. ஸோ மக்கள் நலம் நாடுவோர் பட்டியல்ல கண்டிப்பா மங்கம்மாளுடைய பெயர் வந்து புகழோடு நிலைத்து நிற்கும்ன்றதை குறிப்பிடுறாங்க. இது வரைக்கும் ஒரு வாட்டி ரீகேப் மட்டும் பார்ப்போம். மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்கள்ல விழாக்கள் நடைபெறும் பொழுது ராணி மங்கம்மாள் வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய செங்கோலை அம்மன் முன்வைத்து வழிபடுவதனை வழக்கமாக கொண்டிருந்தாங்க. மீனாட்சி திருமணம் வந்து எப்போ நடைபெறும்னா சித்திரை முழுமதி நாள்ல. அப்போ ராணி மங்கம்மாளும் இளவரசரும் வந்து எந்த அரண்மனையில தங்கி மீனாட்சி திருமணத்தை கண்டு கழிப்பாங்கன்னா தமுக்கம் அரண்மனை. அதே வேளையில ஆற்றில் இறங்கும் கல்லழகரின் திருவடிகளை அவர்கள் இருவரும் வந்து வணங்கி மகிழ்ந்திருக்காங்க. இளைஞன் வேண்டுமென்றே தவறு செய்யவில்லை. பக்தி உணர்வில் தன்னை மறந்து கீழே இறங்கி வரும் பொழுது நான் எதிரே வருவதனை கவனிக்க தவறிவிட்டான். இறைவனுக்கு முன்னால் ஏற்றத்தாழ்வுகள் இல்லை, அனைவரும் ஒன்றே, அவனை அவன் வழியில் போக விடுங்கள் என்ன யார் சொல்லியிருப்பார்? ராணி மங்கம்மாள். தென்னாட்டை தன்னந்தனியே ஆண்ட பெண்ணரசி யாருன்னா ராணி மங்கம்மாள். அடுத்து வந்து மூவிட பெயர்கள். பெயர் சொல்ல மூவிட பெயர்கள். மூவிடம் என்ன எது? தன்மை, முன்னிலை, படர்க்கை. ஸோ அதை பத்தி பார்க்க போறோம். நான் யான் என்பவை தன்மை பெயர்கள். நாம் யாம் என்பவை பன்மை. நானு யான் அப்படின்னா தன்மை ஒருமை, நம்மளை பத்தி மட்டும் சொல்றோம். நாம் யாமன்னா நம்மளோட நம்ம கூட இருக்கிறவங்களும். அப்போ வந்து தன்மை பன்மை வந்து வரும். இந்த யான் என்னும் தன்மை ஒருமை பெயர் வந்து வேற்றுமை உருபை ஏற்கும் போது எப்படி மாறும்னா என் அப்படின்னு மாறும். இதுதான் வந்து முக்கியம். முன்னாடி ப்ரீவியஸ் இயர்ல சிலபஸ் இப்போ புது புக்கு வராதுக்கு முன்னாடி இதுல இருந்து கேள்வி வந்துட்டு இருந்தது. ரீசெண்ட் இதுல வரல, ஆனா இருந்தாலும் இதை தெரிஞ்சுக்கோங்க.
யான் என்றது தன்மை ஒருமை, அது வந்து வேற்றுமை உருபை ஏற்கும் போது என்னன்னு மாறும், என்னன்னு மாறும். யான் என் நீங்க படிக்கும் போது இது சேர்த்து படிச்சிருங்க. யான் என்னன் வந்து மாறும், வேற்றுமை உருபு வந்து யான் என்னும் போது நம்மளுக்கு தன்மை ஒருமைன்னு தெரியும். யான் என்னன்னா தன்மை ஒருமை வேற்றுமை உருபை ஏற்கும் போது என்னன்னு மாறுதன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ யான் என்றது ஐயோட சேர்ந்ததுன்னா, வேற்றுமை உருபுகள் ஐயாளுக்கு இன்னது கண் இருக்கு இல்லையா, அது ஐயோட சேரும்போது என்ன ஆகும், யான் வந்து என்ன ஆகுதா, அப்போ என்னை, என்னால், எனக்கு, என்னின், எனது, என் கண் அப்படின்னு வந்து மாறும். யான் என். அடுத்து வந்து யாம் எம். எப்படி வந்து யான் என்னாச்சோ அது போல யாம் எம். யாம் என்றது என்னது, தன்மை பன்மை. அப்போ வேற்றுமை உருபு ஏற்கும் போது எம் என மாறும். அப்போ வந்து வேற்றுமை உருபுகள் ஓட ஐ ஆல் கூ வரும்போது என்ன ஆகும், எம்மை, எம்மாள், எமக்கு, எம்மின், எமது. அது என்ற வேற்றுமை உருபு எம்மோடு சேரும் போது எமது, எங்கன் அப்படின்னு மாறும். ஸோ யான் என், யாம் எம். அடுத்து வந்து நாம். நாம் என்றது தன்மை பன்மை. நாம் என்றது என்னவா மாறுதுன்னா நம்மன மாறுது. நாம் என்ற தன்மை பன்மை வந்து வேற்றுமை உருபை ஏற்கும் போது என்னவா மாறுது, நம் அப்படின்னு மாறுது. யான் என், யாம் எம், நாம் நம், நாம் நம். இது பேர் பேராவே சேர்த்து படிச்சுக்கோங்க. அப்போ நம்மை, நம்மாள், நமக்கு, நம்மின், நமது, நங்கன், நங்கன். அடுத்து வந்து பாருங்க, யாங்கள் நாங்கள் என்பது தன்மை பன்மை பெயர்கள். யாங்கள் நாங்கள் என்பது தன்மை பன்மை பெயர்கள். அது வந்து வேற்றுமை உருபை ஏற்கும் போது என்னவா மாறும், எங்கள் என திரியும், எங்கள் என திரியும். அப்போ யாங்கள் குட்டல் ஐ என்றது எங்களை, எங்களால், எங்களுக்கு, எங்களின், எங்களது என திரிந்து வரும். யான் என், யாம் எம், நாம் நம், யாங்கள் நாங்கள் என்றது எங்கள் அப்படின்னு மாறும். அடுத்து வந்து பாருங்க, முன்னிலை பெயர்கள். நீ அப்படின்றது முன்னிலை வறுமை, முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு நபரை தான் நீ அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து வேற்றுமை உருபை ஏற்கும் போது என்ன ஆகும்னா நின் எனவும் உன் எனவும் மாறும். நின் அல்லது உன் அப்படின்ட்டு மாறும். ஸோ நீ என்றது முன்னிலை வறுமை, அது வேற்றுமை உருபை ஏற்கும் போது என்னவா மாறுது, நின் உன். அப்போ நீ என்ன நின் உன், நீ நின் உன், நீ நின் உன் அப்படின்ற மாதிரி அதை சேர்த்தி வந்து படிச்சுக்கோங்க. அப்போ நீ என்றது வேற்றுமை உருபை ஐயே ஏத்தா நின்னை, உன்னை. ஆள் என்ற வேற்றுமை உருபை ஏற்கும் போது நின்னால், உன்னால், நினக்கு, உனக்கு, நின்னின், உன்னின், நினது, உனது, நின்கண், உன்கண் அப்படின்னு தெரியும். நீர் என்னும் முன்னிலை பெயர் வேற்றுமை உருபை ஏற்கும் போது, நீர் என்றது முன்னிலை பெயர், நீர் என்றது முன்னிலை பெயர். இது வேற்றுமை உருபை ஏற்கும் போது என்னவா மாறும், நும் உம். நீர் வந்து நும் உம்மன் மாறுது. அதே நீ என்றது நின் உன், நீ என்ன நின் உன். நீர் என்பது நும் உம், நீர் என்பது நும் உம். நும்மை, நும்மால், நுமக்கு, நும்மின், நுமது, நும்கண், உம்மை, உம்மால், உமக்கு, உம்மின், உமது, உன்கண். அதே நீங்கள் என்றது முன்னிலை பன்மை. நீர் என்பது முன்னிலை ஒருமை, நீங்கள் என்பது முன்னிலை பன்மை. அது வந்து வேற்றுமை உருபை ஏற்கும் போது நுங்கள் உங்கள் அப்படின்னு மாறுது. நீங்கள் என்ற என்னும் முன்னிலை பன்மை வந்து வேற்றுமை உருபை ஏற்கும் போது எப்படி மாறுது, நுங்கள் உங்கள், நுங்கள் உங்கள். நுங்களை, நுங்களால், நுங்களுக்கு, நுங்களின், நுங்களது, உங்களை, உங்களால், உங்களுக்கு, உங்களின், உங்களது. ஸோ நீங்கள் நம்மளுக்கு தெரியும் முன்னிலை பன்மை எண்ணிட்டு அது வேற்றுமை உருபை ஏற்கும் போது என்னவா மாறுது, நுங்கள் உங்கள், நுங்கள் உங்கள். அடுத்து வந்து பாருங்க, படற்கை பெயர்கள். தான், தாம், தாங்கள் என்னும் படற்கை பெயர்கள் வேற்றுமை உருபு வந்து ஏற்கும் போது கீழே இருக்கிற மாதிரி தெரியும்ன்றத சொல்றாங்க. தான் என்றது படற்கை ஒருமை, தான் என்றது படற்கை ஒருமை. அது வேற்றுமை உருபு ஏற்கும் போது என்னவா மாறுது, தன் என மாறுது. தான் என்னும் படற்கை ஒருமை வந்து தன் என மாறும். தன்னை, தன்னால், தனக்கு, தன்னின், தனது, தன்கண். அதே தாம் என்ற படற்கை பன்மை வந்து தான்னா படற்கை ஒருமை, தாம் என்பது படற்கை பன்மை. அது வந்து வேற்றுமை உருபு ஏற்கும் போது எப்படி மாறும், தம் என தெரியும். அப்ப வந்து தம்மை, தம்மால், தமக்கு, தம்மின், தமது, தங்கன். அடுத்து வந்து தாங்கள் என்பது படற்கை பெயர். தாங்கள் என்பது படற்கை பெயர். அது வந்து எப்படி மாறும், தங்கள் என தெரியும். தாங்கள் என்ற படற்கை பெயர் எப்படி தெரியும், தங்கள் என தெரியும்.
அப்போ ஐ என்ற வேற்றுமை உருபு ஏத்தா தங்களை, தங்களால், தங்களுக்கு, தங்களின், தங்களது, தங்கன் அப்படின்னு வந்து மாறும். ஸோ இது வந்து உங்களுக்கு புரியலன்னா ஒரு 2-3 டைம்ஸ் வாசிங்க, உங்களுக்கு புரிஞ்சிடும். அது ஈஸியாக வந்து மைண்ட்ல ஏறிடும். ஸோ ஒரு வாட்டி ரீகேப் மட்டும் பார்ப்போம். பெயர் சொல் மூவிட பெயர்கள் எத்தனை இருக்குன்னா 3. அந்த 3 என்னென்னு பார்த்தீங்கன்னா தன்மை, முன்னிலை, படர்க்கை. நான் யான் என்பது தன்மை ஒருமை, நாம் யாம் என்பது தன்மை பன்மை. யான் என்றது தன்மை ஒருமை வேற்றுமை உருபை ஏற்கும்போது என்னவா மாறும்? என் என மாறும். யான் என். யாம் என்றது தன்மை பன்மை வேற்றுமை உருபு ஏற்கும் போது எம், யாம் எம். நாம் என்றது தன்மை பன்மை, அது வந்து என்னவா மாறும்? நம் என மாறும். நாம் என்பது தன்மை பன்மை வந்து நம் என மாறும். நாங்கள் யாங்கள் என்ற தன்மை பன்மை வேற்றுமை உருபு ஏற்கும் போது எங்கள். ஸோ யான்னா என், யாம் எம், நாம் நம், யாங்கள் நாங்கள் வந்து எங்கள் அப்படின்னு தெரியும். நீ என்றது முன்னிலை ஒருமை, அது வந்து நின் உன் அப்படின்னு தெரியும். அதே வந்து நீர் என்றது முன்னிலை பெயர் வந்து வேற்றுமை உருபை ஏற்கும் போது நும் பும் என தெரியும். நீர் வந்து நும் பும் என தெரியும். நீங்கள் என்ற முன்னிலை பன்மை வந்து வேற்றுமை உருபை ஏற்கும் போது நுங்கள் உங்கள். நீங்கள் என்றது நுங்கள் உங்கள் என மாறுபடும். தான் தாம் தாங்கள் என்றது படற்கை பெயர்கள். தான் என்பது படற்கை உரிமை, அது வேற்றுமை உருபை ஏற்கும் போது தன் எனவும். தாம் என்ற படற்கை பன்மை வந்து வேற்றுமை உருபை ஏற்கும் போது தம் எனவும். தான் தன், தாம் தம் என தெரியும். தாங்கள் என்ற படற்கை பெயர் வந்து எப்படி தெரியும்? தங்கள் அப்படின்னு தெரியும். நீ குட்டலை நின்னை, நீ குட்டல் கு நினக்கு, நீ குட்டலது நினது, நீ குட்டலால் நின்னால், நீ குட்டல் இன் நின்னின், நீ குட்டல் கண் நின்கண். யான் என்னும் தன்மை ஒருமை பெயர். யான் என்பது தன்மை ஒருமை பெயர் வேற்றுமை உருபை ஏற்கும் போது என்னன்னு மாறும்? என் என மாறும். யான் என், யாம் எம் அப்படின்னு பார்த்தோமா அது. தாம் என்னும் படற்கை பன்மை பெயர் வேற்றுமை உருபு ஏற்கும் போது என்னவா மாறும்? படற்கை பன்மை. தாம் என்றது தன் என்றது படற்கை ஒருமை, அது வந்து தான் என்றது தன் என மாறும். தாம் என்பது வந்து படற்கை பன்மை வந்து என்னவா மாறும்? தம் என மாறும். நீர், நீவீர், நீர், நீங்கள் ஆகியன முன்னிலை பன்மை பெயர்கள். தன்மை ஒருமை என்றது யான், தன்மை பன்மை என்றது நாம், முன்னிலை ஒருமை என்றது நீ, படற்கை ஒருமை என்றது தான், படற்கை பன்மை என்றது தாங்கள். நாங்கள் என்னும் தன்மை பன்மை பெயர் ஐ என்னும் வேற்றுமை உருபு ஏற்கும் போது என்னவா மாறும்? எங்கள் என தெரியும். நான் யான் என்பவை தன்மை ஒருமை, ஞான் யான் என்பவை தன்மை ஒருமை. நாம் என்னும் தன்மை பன்மை பெயர் வேற்றுமை உருபு ஏற்கும் போது நம் என குறுகும். அடுத்து வந்து புணர்ச்சி. ஸோ நம்ம புணர்ச்சி நிறைய இடத்துல படிச்சிருப்போம், எல்லாம் தெரிஞ்சதுதான். புணர்ச்சி வந்து 2 வகைப்படும், இயல்பு புணர்ச்சி, விகார புணர்ச்சி. அது வந்து எப்படி வந்து புணரும்னா நிலைமொழியின் ஈரும் வருமொழியின் முதலும் சேருவதுதான் வந்து புணர்ச்சி. வாழை குட்டல் மரம்னா வாழை மரம், இதுல வாழை என்றது நிலைமொழி, அதுக்கப்புறம் மரம் என்றது வருமொழியா வந்து வரும். இந்த இரு சொற்களும் இயல்பாக வந்து புணர்ந்திருக்கிறதால, இந்த வாழை குட்டல் மரம் இயல்பாக புணர்ந்திருக்கிறதால இயல்பு புணர்ச்சி வந்து இயல்பு புணர்ச்சி அப்படின்னு அழைப்போம். அடுத்து வந்து பாருங்க வாழை குட்டல் பழம். இது சேர்த்து எழுதும் போது என்ன ஆகுது? வாழைப்பழம் இப்பென்ற மெய்யெழுத்து வந்து தோன்றிருக்கு. இப்படி ஒரு எழுத்து வந்து தோன்றுது, இல்ல கெடுது, இல்ல மாறுபடுதுன்னா அது விகார புணர்ச்சி எனப்படும். விகார புணர்ச்சி எத்தனை வகைப்படும்னா தோன்றல், திரிதல், கெடுதல் அன்னிட்டு 3 வகைப்படும். எக்ஸாம்பிள் வந்து பாருங்க, தெளிவா வந்து புரியும். தமிழ் குட்டல் பாடம், தமிழ் பாடம் இப்போ வந்து தோன்றிருக்கு, அதனால தோன்றல் விகார புணர்ச்சி. கல் குட்டல் சிலை, கற்சிலை இல்லு வந்து இராக தெரிஞ்சதால திரிதல் புணர்ச்சி. மரம் குட்டல் வேர், மரவேர் இம்மு வந்து கெட்டிருக்கு, அப்போ வந்து கெடுதல் விகார புணர்ச்சி. அடுத்து வந்து பாருங்க குற்றியலுகர புணர்ச்சி. குசுடு துப்புரு நம்மளுக்கு வந்து தெரியும். குற்றியலுகரம் பண்ணா அதனுடைய இறுதி வார்த்தைகள் வந்து குசுடு துப்புருல வந்து முடிஞ்சிருக்கணும் அப்படின்ட்டு. சேம் டைம் வந்து அப்படி முடியும் போது அதற்குரிய மாத்திரை அளவு ஒரு மாத்திரையிலிருந்து அரை மாத்திரை வந்து குறுகி வந்து ஒலிக்கும் குற்றியலுகரம். ஸோ ஒரு சில கண்டிஷன் எல்லாம் சொல்லியிருக்காங்க, அது ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. நிலைமொழியில ஈற்றெழுத்து குற்றியலுகரமாக இருந்து எக்ஸாம்பிள் வந்து பாருங்க, பந்து. பந்துல வந்து அதன்றது ஒரு குற்றியலுகரம். நிலைமொழியினுடைய ஈற்றெழுத்து எது? தூ. தூ வந்து குற்றியலுகரமாக இருந்து வருமொழியின் முதல் எழுத்து உயிராக இருந்தார்,
வருமொழி எது? ஆட்டம். ஆட்டத்தினுடைய முதல் எழுத்து என்னவா இருக்கு? உயிரெழுத்தாக இருக்கு. அப்படி இருந்தா நிலைமொழியில் உள்ள குற்றியலுகரம் தான் ஊர்ந்து வந்த வல்லின மெய்யை விட்டு நீங்கும். அது என்ன ஊர்ந்து வந்த வல்லின மெய்யன்னா, அந்த தூன்றது இத்துக்குட்டல் ஊவா வந்து பிரியும். அந்த ஊ வந்து நீங்கிட்டு இத்து வந்து ஆவோட சேர்ந்து அது வந்து இத்துக்குட்டலா தா அப்படின்னு மாறும். அது வந்து என்னவா மாறும்? பந்தாட்டம் அப்படின்னு வரும். ஸோ இதை தான் வந்து அங்க சொல்லியிருக்காங்க, அதை பார்த்துக்கோங்க. குறிப்பு வந்து கொடுத்திருக்காங்க பாருங்க. நிலைமொழி ஈற்று முற்றுகரம், முற்றியலுகரம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் சொல்றாங்க. நிலைமொழி ஈற்று வந்து முற்றியலுகரம் வருமொழியின் முதலெழுத்து உயிரெழுத்தாக இருப்பின் குற்றியலுகர புணர்ச்சியை போலவே புணரும். ஸோ இது குற்றியலுகரத்துக்கு மட்டும்தான் இது போல உகரம் வந்து போயிட்டு மெய்யெழுத்து உயிரெழுத்து சேர்ந்து புணரமான கிடையாது. முற்றியலுகரத்துக்கும் வந்து இதே போலதான் இந்த புணர்ச்சி ஏற்படும் அப்படின்ட்டு எக்ஸாம்பிள் வந்து கொடுத்திருக்காங்க பாருங்க. உயர்வு, உயர்வுன்றது முற்றியலுகரம். அப்படி அந்த ஊவை வந்து இவ்வு குட்டல் ஊன்னு பிரிப்போம். ஊ வந்து போயிட்டு அந்த இவ் குட்டல் ஆ வந்து சேர்ந்து உயர்வடைந்தார் அப்படின்றது வரும். ஸோ அதை தான் அங்க சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பாருங்க, நிலைமொழியின் ஈறு வந்து குற்றியலுகரமாக இருந்து. அப்போ எக்ஸாம்பிள் அப்படியே பாருங்க, ஸ்டேட்மெண்ட் படிக்கும் போது எக்ஸாம்பிள் பாருங்க, அப்போ தெளிவா புரியும். அப்போ நிலைமொழியின் ஈர் எழுத்து வந்து குற்றியலுகரமாக இருந்து, அப்போ குரங்குல குசுடுத்து குற்றியலுகரம் வந்து வந்திருக்கு. சேம் டைம் வந்து முன்னாடி இருக்கிறது இங்கன்றதால இது என்னது? மென்தொடர் குற்றியலுகரம். வருமொழியின் முதல் எழுத்து வந்து எகரமாக இருந்து புணரும் போது, அப்ப எகரம் வந்திருக்கா? யாதுன்றது எகர வரிசை. அப்போ புணரும் போது உகரம் வந்து அந்த இகரமாக தெரியும். ஸோ நம்ம குற்றியலுகரம் படிச்சிருப்போம் இல்லையா, குற்றியலுகரத்துக்கு கண்டிஷனே என்ன? ஃபர்ஸ்ட்ல குற்றியலுகரம் வரணும். குற்றியலுகரத்துக்கு அடுத்து வருமொழியில வரக்கூடியது வந்து எகர வரிசையில அமைந்திருக்கணும். அப்படி வந்தா என்ன ஆகும்? அந்த உகரம் வந்து இகரமாக தெரியும். இப்படி திரியிறது தான் வந்து குற்றியலுகர புணர்ச்சின்னு சொல்றோம். ஆல்ரெடி நம்ம படிச்சதே இங்க வந்து எக்ஸாம்பிளோட கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க அப்படியே ரிவைஸ் பண்ணிட்டு வந்துருங்க. ஸோ இதுக்கு கண்டிஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உயிர்வரின் புக்குரல் மெய்விட்டோடும் எவ்வரின் ஈயா முற்றுமற்றே வழி. ஸோ அந்த உயிர்வரின் புக்குரல்னா ஊ வந்து போயிருது இல்லையா, ஸோ அதை தான் மீன் பண்ணி சொல்றாங்க. அடுத்து வந்து பாருங்க, டகரம். டகரம் ஊர்ந்து வரும் நெடில் தொடர் குற்றியலுகரம். எக்ஸாம்பிள் அப்படியே பாருங்க. காடு, குசுடு துப்புருல முடிஞ்சிருக்கா? அந்த குசுடு துப்புருக்கு முன்னாடி வந்து காடுன்றது ஒரு நெடில் எழுத்து. ஸோ இரண்டே இரண்டு எழுத்துக்கள் வரணும். அதிலும் வந்து குசுடு துப்புருக்கு முன்னாடி நெடில் எழுத்து இருந்தா அது என்னன்னு சொல்லுவோம்? நெடில் தொடர் குற்றியலுகரம். அப்போ கண்டிஷன் அப்படியே பாருங்க. ஸோ காடுன்றது நெடில் தொடர் குற்றியலுகரம். அடுத்து வந்து ரகரம் ஊர்ந்து வரும் உயிர் தொடர் குற்றியலுகரம். அப்படி கீழே வந்து பாருங்க, ஆறுல வந்து குசுடு துப்புருல முடியுது. அந்த ரூக்கு முன்னாடி வந்து ஒரு உயிர் எழுத்து வந்திருக்கு. இதுவும் வந்து ஒரு நெடில் எழுத்து தான். நெடில் எழுத்துல இந்த உயிர், அப்ப உயிர் தொடர் குற்றியலுகரம். இப்படி வந்து வரிமொழியோடு இணையும் போது, வருமொழி என்னது? காடுக்கு கோழி, ஆறுக்கு வருமொழி வந்து பாலம். இப்படி இணையும் போது அவை ஊர்ந்து வரும் ஒற்று இரட்டித்து புணரும். இந்த டகரம் ரகரம் வந்துச்சுன்னா அது என்ன ஆகும்? அந்த ஒற்று வந்து இரட்டித்து ஆன பிறகு அதுக்கப்புறம் வருமொழியோட புணரும்ன்றத சொல்றாங்க. அப்ப வந்து காடுன்றது கா இட்டு போட்டு மறுபடியும் வந்து இட்டுக்குட்டல் ஊ அப்படின்ட்டு அது வந்து சேரும் போது வருமொழியோட சேரும் போது என்ன ஆகும்? காட்டுக்கோழி. அதே போலதான் ஆறு குட்டல் பாலமுக்கும் வந்து ஒற்று இரட்டித்து ஆற்று பாலம் அப்படின்னு தெரியுது. அடுத்து வந்து கீழே பாருங்க, கிணறு. கிணறு வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, சாரி இதுல ஒரு டீட்டெயில் தப்பா சொல்லிட்டேன். ஆறு என்பதும் நெடில் தொடர் குற்றியலுகம் தான், காடு என்பதும் நெடில் தொடர் குற்றியலுகம் தான். இரண்டே எழுத்துக்கள் வரணும். குசுறு துப்புருக்கு முன்னாடி ஒரு நெடில் எழுத்து இருந்தா நெடில் தொடர் குற்றியலுகம் சொல்லுவோம். அப்போ ஃபர்ஸ்ட் வந்து காடு ஆறு நெடில் தொடர் குற்றியலுகம். அடுத்து இருக்கக்கூடிய கிணறு வந்து பாருங்க, குசுடு துப்புரு. அந்த வந்து எப்படி பிரிப்போம்? இன் குட்டல் ஆன் பிரிப்போம். அப்போ வந்து அது என்னன்னு பாத்தீங்கன்னா உயிர்த்தொடர் குற்றியலுகரம். சோ அதை தான் சொல்றாங்க, நெடித்தொடர் குற்றியலுகரம் உயிர்த்தொடர் குற்றியலுகரம் வந்து வருமொழியில வந்து புணரும் போது அது என்னவா மாறும்? ஒற்றெழுத்து வந்து அந்த டகரம் ரகரம் வந்து தானே இரட்டிப்பாகும்னு சொல்றாங்க. அதை பேஸ் பண்ணி கிணறு குட்டல் தவளை கிணற்று தவளை அப்படின்னு மாறி இருக்கு. வல்லின தொடர் குற்றியலுகரம் தவிர ஏனைய குற்றியலுகரங்களின் முன் வரும் வல்லினம் அல்வழி புணர்ச்சியில் மிகாது அப்படின்னு சொல்றாங்க. வல்லின தொடர் குற்றியலுகரம்
தவிர, அதாவது வல்லின தொடர்னா நம்மளுக்கு தெரியும் இல்லையா, வல்லின மெய்யெழுத்துக்கள் குசுடு துப்புருக்கு முன்னாடி வல்லின மெய்யெழுத்துக்கள் வந்ததுன்னா அது வல்லின தொடர் குற்றியலுகரம்னு சொல்லுவோம். அதை தவிர மற்ற குற்றியலுகரங்கள் முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா புணராது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நாகு குட்டல் கடிது என்றது வந்து நாகு கடிது அப்படியே தான் வரும். ஏன்னா வந்து அது நெடித்தொடர் குற்றியலுகரம். அடுத்து வர்றது ஆயுத தொடர் குற்றியலுகரம், அடுத்தது வர்றது உயிர் தொடர் குற்றியலுகரம், மென் தொடர் குற்றியலுகரம், கடைசியா இருக்கிறது இடைத்தொடர் குற்றியலுகரம். அப்போ இப்படி மற்ற குற்றியலுகரங்கள் வன் தொடர் குற்றியலுகரம் தவிர்த்து மீதி வந்ததுன்னா அங்க வந்து புணராது, அதாவது எந்த ஒரு மெய்யெழுத்தோ எதுவுமே வந்து தோன்றாது, மாற்றம் இருக்காதுன்றத சொல்றாங்க. அடுத்து வந்து பாருங்க 5th ஒன்னு, வேற்றுமை புணர்ச்சியில் இடைத்தொடர் முன்னும் ஆயுத தொடர் முன்னும் ஒற்று இடையே மிகாத நெடிற்றொடர் முன்னும் உயிர் தொடர் முன்னும் வரும் வல்லினம் மிகாது. ஸோ எக்ஸாம்பிள் வந்து பாருங்க, தெல்கு என்றது வந்து ஒரு இடைத்தொடர், எஃகு என்றது ஆயுத தொடர், நாகு என்றது ஒரு நெடித்தொடர். ஸோ இது வரும்போது வல்லினம் வந்து மிகாது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ மேலேயே என்ன பார்த்தோம், வல்லின அதாவது வன்தொடர் குற்றியலுகரம் தவிர வேற எது வந்தாலும் அங்க வந்து புணர்ச்சி வந்து மிகாது அப்படின்னு பார்த்தோம். இங்கேயும் வந்து என்ன சொல்றாங்க, இடைத்தொடர் ஆயுத தொடர் அப்புறமா நெடித்தொடர் வந்து வரும்போது அங்க வந்து வல்லினம் மிகாதுன்றத சொல்றாங்க. தெல்குன்னா என்னதுன்னா பேனு, தெல்கு குட்டல் கால்னா தெல்கு கால், பேன்ன்றத குறிப்பிடுறாங்க. அடுத்து வந்து பாருங்க, மெல்லின தொடர் குற்றியலுகரங்களில் சில வேற்றுமை புணர்ச்சியில் தமக்கு இனமான வல்லின தொடராய் முடியும் அப்படின்னு சொல்றாங்க. மேல என்ன பார்த்தோம், வல்லின தொடர் தவிர வேற எங்கேயுமே வந்து புணராதன்னு பார்த்தோம். ஆனா இங்க என்ன சொல்றாங்கன்னா கண்டிஷன் அப்ளைடு, மென்தொடர் குற்றியலுகரமாக இருக்கிற பட்சத்துல சில வேற்றுமை புணர்ச்சியில வந்து தமக்கு இனமான வல்லின தொடராய் முடியும்ன்றத சொல்றாங்க. இப்போ செம்பு குசுடு துப்புருல முடிஞ்சிருக்கு, இம்ன்றது மெல்லின எழுத்துன்றதால இது மென்தொடர் குற்றியலுகரம். சோ வரும்போது செம்பு குட்டல் குடம் வந்து செப்பு குடம் அப்படின்னுட்டு புணருது. சுரும்பு குட்டல் நான்னா சுருப்பு நான், கரும்பு குட்டல் வில்லன்னா கருப்பு வில், சிலம்பு குட்டல் அதிகாரம்னா சிலப்பதிகாரம் என்றது சொல்றாங்க. சோ இந்த எக்ஸாம்பிள தெளிவா வந்து பாத்துக்கோங்க. குயிக்கா ஒரு வாட்டி எக்ஸாம்பிள் மட்டும் பார்ப்போம். ஸோ குற்றியலுகரம் வந்து ஒரு வார்த்தை குற்றியலுகரமா வந்து அடுத்து வந்து வருமொழியில வந்து உயிரெழுத்து வந்ததுன்னா என்ன ஆகும், உகரம் வந்து கெட்டு மெய்யெழுத்து வந்து உயிரெழுத்தோட சேர்ந்து வந்து புணரும். ஸோ முற்றியலுகரத்துக்கும் வந்து இந்த குற்றியலுகரத்துக்கான விதி வந்து பொருந்தும், அதே போலதான் வந்து புணரும். அடுத்து வந்து பாருங்க, குற்றியலிகரம், குற்றியலிகரத்துக்கு அடுத்து குற்றியலுகரத்துக்கு அடுத்து எகர வரிசை அமைந்தா அங்க வந்து என்ன ஆகும், புணர்ச்சி வந்து ஏற்படும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நெடில்தொடர் குற்றியலுகரமாகவும் உயிர் தொடர் குற்றியலுகரமாகவும் வரும்போது அதுல வந்து டகரம் ரகரம் வந்து வருதுன்னா ஒற்று வந்து இரட்டிப்பாகும். அதுக்கப்புறம் வன்தொடர் குற்றியலுகரம் தவிர மீதி குற்றியலுகரங்களுக்கு அப்புறம் வந்து புணர்ச்சி வந்து ஏற்படாது. ஸோ இடைத்தொடர் ஆயுத தொடர் நெடித்தொடர் குற்றியலுகரத்துக்கு அப்புறம் வந்து புணர்ச்சி வந்து ஏற்படாது, வல்லினம் மிகாது அல்ல புணர்ச்சி ஏற்படாது. 6th ஒன் என்ன சொல்லியிருக்காங்க, மெல்லின தொடர் குற்றியலுகரங்கள்ல சில வேற்றுமை புணர்ச்சியில தமக்கு இனமான வல்லின தொடராய் முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ வந்து இம்ன்றது வந்து மெல்லினம் பட் வந்து அது வந்து வல்லின தொடராய் முடியும்னு சொல்றாங்க. அப்போ வந்து பூன்றது வந்து குசுடு துப்புரு ப கசட தப்புறன்னா வல்லின எழுத்துன்னு சொல்லுவோமா, அது வந்து மிகும் போது என்ன ஆகுது, அந்த மெல்லினம் இம்மானது வல்லினம் இப்பாக வந்து மாறுது, அததான் வந்து குறிப்பிடுறாங்க. செம்பு குட்டல் குடம் செப்பு குடம், சுரும்பு குட்டல் நான் சுருப்பு நான், கரும்பு குட்டல் வில் வந்து கருப்பு வில். சோ மெல்லினம் வந்து என்னவா மாறிட்டு தமக்கு இனமான வல்லின தொடராய் முடியும். கரும்பு குட்டல் வில் கருப்பு வில், சிலம்பு குட்டல் அதிகாரம் சிலப்பதிகாரம், பொன் குட்டல் வளையல் பொன் வளையல், வட்டம் குட்டல் பலகை வட்டப்பலகை, குளம் குட்டல் கரை குளக்கரை, குருத்து குட்டல் ஓலை குருத்தோலை, உலகு குட்டல் உயிர்கள் உலகுயிர்கள், இரும்பு குட்டல் ஆணி இருப்பாணி. ஸோ இருப்பாணி வந்து லாஸ்ட் 6th கண்டிஷன் வந்து பார்த்தோம் இல்லையா, அதை பேஸ் பண்ணி வந்து பாருங்க. ஸோ எல்லாமே இந்த எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கிற எல்லாத்துக்குமே அந்த கண்டிஷன் வந்து அப்ளை ஆகும், நீங்க வேணும்னா அதை செக் பண்ணி பாருங்க.
கோடிட்ட இடத்தை நிரப்புக. வாழை குட்டல் மரம் என்றது வாழை மரம். இயல்பு புணர்ச்சி. மரம் குட்டல் வேர் மரவேர். கெடுதல். இம்ன்றது வந்து கெட்டிருக்கு, அப்ப கெடுதல் விகாரம். கன்று குட்டலா கன்றா. இயல்பு புணர்ச்சி வந்து பொன்வளையல். தோன்றல் விகாரம் வந்து வாழைப்பழம். கெடுதல் விகாரம் வந்து மரவேல். திரிதல் விகாரம் வந்து கற்கோட்டை. அடுத்து வந்து பாருங்க, சொற்களை வந்து 4 வகைப்படுத்தலாம். பெயர், வினை, இடை, உரி அப்படின்ட்டு இலக்கண முறைப்படி சொற்கள் வந்து 4: பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். ஸோ கீழே வந்து கொடுத்துட்டு பெயர் சொற்கள்னா மார்கழி, மயிலம். வினை சொற்கள்னா நடந்தான், பாடினான். இடைச்சொற்கள் என்று, கொள், அம்ம. உரி சொற்கள் வந்து சால, உரு, கடி. அதே போல எக்ஸாம்பிள் கொண்டு கொடுத்துட்டு பிராக்டிஸ் பண்ணி சொல்லி பார்க்க சொல்றாங்க. அப்போ தாமரை, பாரி அதெல்லாம் வந்து என்ன வரும்? பெயர்ச்சொல் வரும். எழுதினான், வென்றான், நடந்தான் எல்லாம் வந்து வினைச்சொல் வரும். மற்று என்றது இடைச்சொல். சால, தவ, நனி எல்லாம் உரிச்சொல். ஸோ அது வந்து நீங்க ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. ஒரு பொருள் குறித்த பல சொற்கள். அழகு அண்ணா பொலிவு, எழில், வனப்பு என்றது நம்மளுக்கு தெரியும். இரக்கம் அண்ணா அருள், பரிவு, கருணை. கிளி என்ன பாருங்க, நம்மளுக்கு பறவை தான் தெரியும். கிளி அண்ணா தத்தை, சுகம், கிள்ளை. ஸோ கிளி வந்து கிள்ளுது. கிளி பேசினா நம்மளுக்கு சுகமா இருக்கும்ல, நல்லா இருக்கும்ல, அது கேட்கவே சுகமா இருக்கும். கிள்ளை, தத்தை. தத்தை தத்தை தத்தைன்னுட்டு அந்த கிளி வந்து சொல்லிட்டே இருக்கு. தத்தை, கிள்ளை, சுகம். கிளி என்ன தத்தை, கிள்ளை, சுகம். மலை என்ன தெரியும். வெப்ப அண்ணா மலை என்றது தெரியும். சிலம்பு அண்ணாலும் மலைதான், பொறுப்பு அண்ணாலும் மலைதான். சிலம்பு அண்ணாலும் மலைதான், பொறுப்பு அண்ணாலும் மலைதான். கதிரவன் அண்ணா ஆதவன், பகலவன், ஞாயிறு. வயல், வயலை குறிக்கக்கூடிய பல சொற்கள் வந்து செரு, கழனி, பலனம். கடல் அண்ணா ஆழி, அழுவம், தாலி. தாலி என்னாலும் கடல் தான், அழுவம் என்னாலும் கடல் தான். நெருப்பு அண்ணா தீ, கனல், அனல். தமிழ் எண்களுக்கு ஏற்ற அரபு எண்களை பொறுத்துக. ஸோ அது வந்து பார்த்துக்கோங்க ஒரு வாட்டி. தமிழ் சொல் அறிவோம், ரொம்ப முக்கியம். சமஸ்தானம் பண்றதுக்கான தமிழ் சொல் வந்து அரசு. முக்கியஸ்தர், முதன்மையானவர். சினிமா தியேட்டர், திரையரங்கம். பிளஷர் கார் வந்து மகிழுந்து. கார் என்ன மகிழுந்துன்னு தெரியும். பிளஷர் கார் என்னாலும் மகிழுந்து. ஏரோப்ளேன், வானூர்த்தி. இலாக்கா அண்ணா துறை. இப்ப கூட நியூஸ்ல நம்ம கேள்விப்படலாம், இந்த இலாக்காக்கள் எல்லாம் அந்த அமைச்சருக்கு ஒதுக்கி இருக்கும்னு சொல்லுவாங்க. இலாக்கா அண்ணா துறை. அப்பாயின்மெண்ட் என்ன பணியமர்த்தல். பிரதானம் அண்ணா முதன்மை. விஞ்ஞானம் வந்து அறிவியல். பஸ் வந்து பேருந்து. ரயில் வந்து தொடர்வண்டி. கஜானா வந்து கருவூலம். உத்தியோகஸ்தர் அண்ணா அலுவலர். உத்தியோகஸ்தர், அலுவலர். டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வந்து பலபொருள் அங்காடி. ரஷ்ய நாட்டின் புகழ்பெற்ற எழுத்தாளர் யாருன்னா லியோ டால்ஸ்டாய். ஸோ டால்ஸ்டாய் வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா. ஸோ ரஷ்ய நாட்டின் புகழ்பெற்ற எழுத்தாளர் வந்து அவர் தான், லியோ டால்ஸ்டாய். அடுத்து வந்து பாருங்க, குறள் ஒண்ணு கொடுத்திருக்காங்க. உழைத்து உண்ணுதல் வேண்டும், அப்பொழுதுதான் அந்த வீடும் நாடும் முன்னேறும். ஒரு குட்டி கதை சொல்லியிருக்காங்க, அது தேவையில்லை, பட் நம்மளுக்கு குறள் முக்கியம். தென்னீர் அடுப்புற்கை ஆயினும், அதாவது தென்னீர் என்ன தெளிந்த நீர் இருக்கு, அது எப்படி உருவாக்கி இருக்காங்கன்னா அந்த நீரை வந்து அவங்க சமைச்சிருக்காங்க. சமைச்சும் வந்து அந்த இது எப்படி இருக்குன்னா அந்த உணவு நீர் மாதிரி இருக்கு, தெளிந்த நீர் மாதிரி இருக்கு. அப்படி இருந்தாலும் தாள் தந்தது உண்ணலின் ஊங்கிய நில். தாள் தந்தது அதாவது அவங்களுடைய உழைப்புனால வந்து அதை வந்து செஞ்சு சாப்பிட்றது தான் வந்து நல்ல விஷயம் அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருப்பாங்க. அதாவது சமைக்கிறாங்க, அது வந்து தெளிந்த நீர் மாதிரி இருந்தாலும் அவங்களுடைய உழைப்பால வந்து அது சமைச்சு சாப்பிட்றது வந்து நல்லா இருக்கும், ரொம்ப இனிமையா இருக்கும் அப்படின்றத மீன் பண்ணுவாங்க. உண்ணலின் ஊங்கினியே இனிமையானது இல்ல, நம்ம உழைப்புல சமைச்சு சாப்பிட்றத விட இனிமையானது இல்ல. தாள் தந்தது உண்ணனில், அதாவது அவங்கள உழைப்பால உண்ணது ஊங்கினிய அதை விட இனிமையானது இல்ல அப்படின்றது சொல்றாங்க. தமிழ் பழமொழி, தனிமரம் தோப்பாகாது. மடியில் கனமில்லை என்றால் வழியில் பயமில்லை. ஆழம் அறியாமல் காலை விடாதே. ஆலையில்லா ஊருக்கு இலுப்பை பூ சர்க்கரை. ஆலையில்லா ஊருக்கு இலுப்பை பூ வந்து சர்க்கரை மாதிரி இனிக்குமா. ஆலையில்லா ஊருக்கு இலுப்பை பூ சர்க்கரை. புலியை பார்த்து பூனை சூடு போட்டு கொண்டார் போல். புலியை பார்த்து பூனை சூடு போட்டு கொண்டார் போல். பெண்ணுரிமை என்ற நூல் வந்து யாருடையதுன்னா திருவிக்கா. பெண்ணுரிமை வந்து திருவிக்கா. பெண்ணுரிமை திருவிக்கா. அடுத்து பாரதாசனுடைய பாடல் வரிகள் வந்து கொடுத்திருக்காங்க பாருங்க. ஓண்டமிழ் தாய் சிலம்படியின் முன்னேற்றம் ஒவ்வொன்றும் உன் முன்னேற்றம் கண்டறிவாய். எளிந்திரு நீ இளந்தமிழா கண் விழிப்பாய்
இறந்தொழிந்த பண்டை நலம் புதுப்புலமை பழம்பெருமை அனைத்தையும் நீ படைப்பாய். இந்நாள் தொண்டு செய்வாய் தமிழுக்கு துறைதோறும் துடித்தெழுந்தே. உயர் தமிழ்தாய் இந்நிலத்தில் அடைகின்ற வெற்றியெல்லாம் உன்றன் வெற்றி. அயராதே எழுந்திரு நீ இளந்தமிழா. அறஞ்செய்வாய் நாம் அடைந்த துயரத்தை பழித்தன்னை வாழ்வினிலோர் தாழ்மையினை துடைப்பாய். இந்நாள் செயல் செய்வாய் தமிழுக்கு துறைதோறும் சீறி வந்தே உணர்ந்திடுக தமிழ் தாய்க்கு வரும் தீமை உனக்கு வரும் தீமை அன்றோ. பிணி நீக்க எழுந்திரு நீ இளந்தமிழா. வரி புலியே பிச்சை நாளு கனி செய்யும் இலக்கியம் செய். அறத்தை செய் விடுதலைக்குள் அழகு நாட்டில். பணி செய்வாய் தமிழுக்கு துறைதோறும் பல நாட்டானே. எது செய்ய நாட்டுக்கே என துடித்த சிங்கமே இன்றே இன்னே புதுநாளை உண்டாக்கி தமிழ் காப்பாய். புத்துணர்வை கொணர்வாய் இங்கே அதிர்ந்தெழுக. தமிழுக்கு துறைதோறும் அழகு காப்பாய். இதுதான் நீ செய்யத்தக்க எப்பணிக்கும் முதற்பணியாம் எழுக நன்றே அப்படின்னுட்டு தமிழ் இயக்கம் என்ற நூல்ல பாரதிதாசன் அவர்கள் குறிப்பிட்டிருக்காரு. தமிழ் இயக்கம் யாருது? பாரதிதாசன். அடுத்து பாருங்க, மொழியை பத்தி சொல்லியிருக்காங்க. மொழி என்பது கருத்து பிறருக்கு உணர்ச்சியோடு விளக்கக்கூடிய ஆற்றல் உடையதாக இருத்தல் வேண்டும். அப்போதுதான் அந்த மொழி அழகு பெறும் அப்படின்னு சொல்றாங்க. சோ மொழி எப்படி இருக்கணும்? ஒரு கருத்தை பிறருக்கு உணர்ச்சியோடு விளக்கக்கூடிய ஆற்றல் உடையதாக இருக்கணும். அதுதான் மொழிக்கான அழகுன்னு சொல்றாங்க. தொல்காப்பியத்துல இந்த பழந்தமிழ் இலக்கண நூலாகிய தொல்காப்பியத்துல மொழியை என்னன்னு சொல்றாங்க? இந்த நிலையை சுவை அப்படின்னு சொல்றாங்க. இசை தமிழ்ல குரல் அப்படின்னு சொல்றாங்க. தொல்காப்பியத்துல சுவை அப்படின்னுட்டும் இசை தமிழ்ல குரல் அப்படின்னுட்டும் நாடக தமிழ்ல என்னன்னு சொல்றாங்க? விரல் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. எத? மொழிய சொல்றாங்க. தொல்காப்பியத்துல சுவை, இசை என்னாவே குரல் தானே, அப்ப குரல். நாடக தமிழ்ல விரல். இவ்வுணர்ச்சியோடு கூடிய கருத்தை சொல் வழியாக வெளியில் இயக்குவது ஈற்றமிழ். இசை வழியாக விளக்குவது இசை தமிழ். நடிப்பு வாயிலாக விளக்குவது நாடக தமிழ். தமிழுக்கு 3 தன்மைகளும் பொருந்தி இருப்பதனால அதன் நுட்பம் அறிந்தே தமிழர்கள் தமிழை முத்தமிழ் அப்படின்னுட்டு அழைத்தாங்கன்றத குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்து பாருங்க, ஆடற்கலை என்பது முத்தமிழில் நாடக கலையில் அடங்கும். ஆடற்கலை எதுல அடங்கும்? நாடக கலையில அடங்கும். நடனம் நாட்டியம் என்பதும் ஆடற்கலை தான். நடனம் நாட்டியம் பண்ணாலும் ஆடற்கலை தான். இந்த ஆடற்கலையை பழங்காலத்துல எப்படி சொல்லியிருக்காங்க? கூத்துக்கலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கலையை பழங்காலத்துல எப்படி சொல்லியிருக்காங்க? கூத்துக்கலை அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. கட்புலனாம் இன்பத்தை தரவல்லது ஆடற்கலை. கட்புலனாம் இன்பத்தை தரவல்லது எதன்னா? ஆடற்கலை. கட்புலனாம் இன்பத்தை தரவல்லது ஆடற்கலை. உடற்சோர்வும் உள்ளத்துல துயர்வு இருக்கும் இல்லையா, அதையும் போக்கும் வடிகால்கள் ஆடல் பாடல்கள். மக்கள் மனம் நிறைவுற்ற போதெல்லாம் ஆடி கழித்தனர். ஆடல் நிகழ்வதற்கு அரங்குகள் இருந்திருக்கு. மர நிழல்கள்லையும் கோவில் முற்றத்திலையும் ஆடி இருக்காங்க. மாடம் மாளிகை மண்டபங்கள்ல எல்லாம் மகளிர் சிலம்பார்ப்ப ஆடினர். கைவழியாக கண்களும் கண்வழி மனமும் செல்ல ஆடுதலே ஆடலின் நுட்பமாகும். ஆடலுடைய நுட்பம் என்னன்னு பாத்தீங்கன்னா, கைவழி கண்களும் கண்வழி மனமும் செல்ல ஆடுதலே ஆடலின் நுட்பமாகும். ஆடற்கலையில் வல்லவராக கூத்தரும் விரலியரும் திகழ்ந்தாங்க. ஆடற்கலையில வல்லவர்களாக இருந்தவங்க யாரு? கூத்தரும் விரலியரும். ஆடற்கலை என்பது முத்தமிழ்ல எதுல அடங்கும்னா நாடக கலையில அடங்கும். நடனமும் நாட்டியமும் ஆடற்கலை தான். இத பழங்காலத்துல எப்படி சொன்னாங்க? கூத்துக்கலை அப்படின்னு சொன்னாங்க. கட்புலனாம் இன்பத்தை தரவல்லது எதன்னா ஆடற்கலை. கைவழி கண்களும் கண்வழி எதுவும் செல்லும், மனம் செல்லும்படி ஆடுறது தான் ஆடலின் நுட்பமாகும். ஆடற்கலையில வல்லவர்களாக இருந்தவங்க யாருன்னா கூத்தரும் விரலியரும். அடுத்து தொகை சொற்கள். நானிலம் அண்ணா குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல். நால்வர் அண்ணா திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்கவாசர். மூவேந்தர் உங்களுக்கு தெரியும், கமெண்ட் பண்ணுங்க. முச்சங்கம், தலைச்சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம். தலைச்சங்கம் பதிலா முதல் சங்கம் அப்படின்னும் போடலாம். 8 தொகை உங்களுக்கு தெரியும். 8 திசை என்ன? கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு வடகிழக்கு வடமேற்கு தென்கிழக்கு தென்மேற்கு. 8 தொகை நூல்கள் தெரியும் இல்லையா? கமெண்ட் பண்ணுங்க. ஐம்பெருங்காப்பியங்கள், ஐந்திணை என்ன வரும்ன்றதையும் கமெண்ட் பண்ணுங்க.
அடுத்து வந்து பாருங்க புணர்ச்சி. இணையம் குட்டல் தலம் இணையத்தலம்ன்றது அங்க வந்து இம்ன்றது கெட்டிருக்கும், கெடுதல் புணர்ச்சி. திருக்குட்டல் குரல் வந்து திருக்குறள், இக்கு வந்து தோன்றிருக்கும், தோன்றல் விகார புணர்ச்சி. கடல் குட்டல் கரை கடற்கரை, இல்லு வந்து இராக வந்து திரிஞ்சிருக்கும், அதனால திரிதல் விகார புணர்ச்சி. நாடு குட்டல் பண் நாட்டுப்பண், நாடு என்றது நெடில் தொடர் குற்றியலுகரம். டகரம் ரகரம் வந்தா என்ன ஆகும், ஒற்று வந்து இரட்டிப்பாகுமா, அதை பேஸ் பண்ணி டகர குற்றியலுகர புணர்ச்சி. ஆறு என்றதும் அதேதான், ரகர குற்றியலுகர புணர்ச்சி. ஆறு குட்டல் மணல் ஆற்று மணல். நாடு குட்டல் பண் நாட்டுப்பண். செம்பு குட்டல் பட்டயம், மென்தொடரா வந்ததுன்னா அது வந்து மென்தொடர் குற்றியலுகரமா வந்து அதுக்கப்புறம் வந்து என்னவா மாறும், வன்தொடர் குற்றியலுகரமா மாறும்னு பார்த்தோம் இல்லையா. செம்பு குட்டல் பட்டயம் வந்து செப்பு பட்டயம். மென்தொடர் வேற்றுமை குற்றியலுகர புணர்ச்சி. வேற்றுமை எத்தனை இருக்கு, 8 வந்து இருக்கு. 7ஆம் வேற்றுமைக்குரிய உருபு வந்து கண்ணு. முன்னிலை ஒருமை பெயர் யாரு, நீ. நாம் என்னும் தன்மை பன்மை பெயர் வந்து என்னவா குறுகும், நம் என குறுகும். தாம் என்னும் படற்கை பன்மை பெயர் வந்து என்னவா திரியும், தம் என திரியும். நாம் வந்து நம், தாம் வந்து தம் என திரியும். அவ்வளவுதாங்க. இதோட வந்து டேர்ம் 3ல இயல் 1 வந்து முடியுது. அடுத்த வீடியோல இயல் 2 வந்து பார்ப்போம். தேங்க்யூ.